குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் இந்த சாப்டர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ் தான் நான் 7 டிவிஷனா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், 7 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். அதுல கேட்டகரி 1ல ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியபெட்டிக் ப்ராசஸ், ஐசோபேரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் ஆல்சோ தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லாவையும் படிச்சிருப்போம். அது இல்லாம சில டேர்ம்ஸும் படிச்சிருப்போம். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிற சில டேர்ம்ஸையும் படிச்சிருப்போம். அதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்திருப்போம். இது கேட்டகரி 1, இது முடிச்சாச்சு. கேட்டகரி 2 அகைன் ஐசோதெர்மல், ஐசோபேரிக், ஐசோகோரிக், அடியபெட்டிக் ப்ராசஸை ரிவைஸ் பண்ணிட்டு சைக்ளிக் ப்ராசஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிரியேட் பண்ற மாதிரி சம் தியரிஸ் எவாலுவேட் பண்ணிட்டு சைக்ளிக் ப்ராசஸ்ல என்னென்ன மாதிரியான ஃபார்முலாஸ் வரும், எந்த ஃபார்முலாவை எதுக்கு யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நாம ஸ்டடி பண்ணிட்டு சில டஃப்பான ப்ராப்ளத்துல இருந்து ப்ரொசீட் பண்ணியிருப்போம். ஸோ இது முடிச்சாச்சு. இது கேட்டகரி 2. ஐசோதெர்மல், அடியபெட்டிக், ஐசோபேரிக், ஐசோகோரிக் இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சைக்ளிக் ப்ராசஸ்க்குள்ள போகணும். போயிட்டு அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். இது கேட்டகரி 2. கேட்டகரி 3ல தேவைப்பட்டா ஐசோதெர்மல், அடியபெட்டிக் இந்த 2 ப்ராசஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு கார்னாட் இன்ஜின் அப்படிங்கிற இன்ஜினை பத்தி டீடைல்டா படிச்சு, அப்புறம் கார்னாட் இன்ஜினோட சிம்பிள் டயக்ராமையும் அதை பேஸா வச்சுக்கிட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் ஹீட் பம்ப் டயக்ராமையும் டிரா பண்ணி அதுக்கு நடுவுல இருக்கிற கம்பேரிசன்ஸ் எல்லாம் பார்த்து அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ப்ராபபிளி இந்த கார்னாட் இன்ஜின் படிக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகலாம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல படிக்கிறப்ப டைம் ஆகலாம். போக போக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு அந்த கம்பேரிசன் டேபிளை மட்டும் பேஸா வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடலாம்னா ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். இது கேட்டகரி 3. இந்த 3 கேட்டகரியிலையும் ஹீட்டை நாம கேஸுக்கு கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கடுத்து 4வது கேட்டகரியில ஹீட்டை வந்து சாலிட்ஸுக்கு கொடுப்போம். சில சாலிட்ஸ், ஸ்டீல், அயன் மாதிரியான சாலிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லைட்டா எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த கான்செப்டை பேஸா வச்சுக்கிட்டு தான் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ங்கிற டைட்டில்ல இந்த ரயில்வே ட்ராக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். சில சாலிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு ஐஸ் மாதிரியான சாலிட்ஸுக்கு நீங்க ஹீட் கொடுத்தீங்கன்னா ஸோ மெல்ட் ஆகி வாட்டருக்கு அகைன் ஹீட் கொடுத்தா அது ஸ்டீமா வேப்பரைஸ் ஆகுறது. இந்த மாதிரி நேச்சரே மாறும். இதை சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா படிச்சிருக்கோம். இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் போன கிளாஸ்ல பார்த்தது. இது கேட்டகரி 4, ஹீட்டை சாலிட்ஸுக்கு கொடுக்கறது. இந்த கேட்டகரி 4க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, ஏன் கெல்வின் அப்படிங்கிற யூனிட் செல்சியஸ்ல இருந்து வந்துச்சு, ஃபாரன்ஹீட்டோட யூசஸ் என்ன, ஒரு ஸ்கேல்ல இருந்து இன்னொரு ஸ்கேலுக்கு, ஒரு டெம்பரேச்சர் ஸ்கேல்ல இருந்து இன்னொரு டெம்பரேச்சர் ஸ்கேலுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுறது, அதோட ஃபார்முலாஸ் எப்படி டெரைவ் பண்றது, இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்திருக்கோம். இதெல்லாம் 4th கேட்டகரியில வந்துடும். 5th கேட்டகரி ரொம்ப சிம்பிள் கேட்டகரி, ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்கிற கேட்டகரி, ஹீட்டை லிக்யூட்ஸுக்கு கொடுக்கறது. ஸோ அப்ப இந்த 5 கேட்டகரிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஹீட் தான் ஹைலைட்டட். எய்தர் ஹீட்டை கேஸ் ஆர் லிக்யூட் ஆர் சாலிட்ஸ் கொடுத்து அதுல நடக்கிற பிஹேவியரல் சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்றோம். தெர்மோனா ஹீட்னு அர்த்தம், டைனமிக்ஸ்னா பிஹேவியரல் ஸ்டடிஸ். அதோட ஹீட்டை கொடுக்கறதுனால வர சேஞ்சஸ் என்ன, ஹீட்டை கொடுக்கறதுனால வர பிரச்சனைகள்லாம் என்ன, என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வருது, என்ன மாதிரியான இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறத தான் நம்ம ஃபுல்லா படிச்சிருக்கோம். பொதுவா இப்ப இந்த ஹீட்டை நீங்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த ஹீட் இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இருக்காது. ஸோ இதை நான் என்ன பண்றேன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் எடுத்துட்டு வரேன். உதாரணத்துக்கு ஒரு பக்கெட்ல வந்து கொஞ்சம் சுடு தண்ணி இருக்கு. ஒரு 1/2 hour கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில இருக்கிற ஹீட் குறைஞ்சிருக்கும், டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும். இதெல்லாம் என்ன நடக்குது? அப்ப அந்த வாட்டர்ல இருக்கிற ஹீட் என்ன ஆகுதுன்னா வெளியே டிசிபேட் ஆகுது. இதை நாம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்னு சொல்லலாம். இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டை தான் இன்னைக்கு படிக்க போறோம். இதான் 6th கேட்டகரி. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அதுல இருக்கிற முக்கியமான ஃபார்முலாஸ் என்ன, அந்த டேர்ம்ஸ், மெத்தட்ஸ் ஆர் டேர்ம்ஸோட எஸ்ஐ யூனிட்ஸ் என்னென்ன, அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் என்ன, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு சிம்பிளான கேட்டகரிப்பா. நிறைய டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னு போன கிளாஸ் பார்த்தோம்ல, அதையும் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டையும் நல்லா பார்த்துக்கோங்க.
இந்த 2 கேட்டகரியில இருந்து மட்டும் ஒரு ப்ராப்ளம் வந்து நீட்ல வந்து வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. 95% மேல இந்த 2 கேட்டகரியில இருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்டுருவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 2 கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த 6 கேட்டகரி இன்னைக்கு படிக்கிறதோட சேர்த்து இந்த 6 கேட்டகரியில சைக்ளிக் ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணிக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். பட் இட் வில் டேக் டைம். மித்த எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலா இருக்கும். மித்த எந்த கேட்டகரிலையும் பெருசா என்ன இருக்காதுன்னா இஷ்யூஸ் இருக்காது. ஸோ இது 6th கேட்டகரி. 7th கேட்டகரி பத்தி நெக்ஸ்ட் வீக் நாம என்ன பண்ணிக்கலாம்னா டிசைட் பண்ணிக்கலாம். இப்ப நான் நேரா என்ன பண்றேன்னா டிரான்ஸ்பர் ஆஃப் ஹீட் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்குள்ள போயிடுறேன். ஹீட் டிரான்ஸ்பர் 3 மோட்ல நடக்கலாம்ப்பா. ஒரு மோட் கண்டக்ஷன், 2வது மோட் வந்து கன்வெக்ஷன், 3வது மோட் ரேடியேஷன். இதுல முதல் மோட் கண்டக்ஷன். கண்டக்ஷன் மோஸ்ட்லி சாலிட்ல தான் நடக்கும். நான் மெல்ட் ஆகாத மாதிரி ஒரு சாலிட் எடுத்துக்கிறேன். அவ்வளவு சீக்கிரம் மெல்ட் ஆகாத மாதிரி ஒரு சாலிட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த சாலிட் தான் இது. அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை ஏன்னு எடுத்திருக்கேன். இந்த என்டையர் சாலிட்ல ஒரு சின்ன லென்த்தை நான் ரெகனைஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த சின்ன லென்த்னு சொல்லலாம், இல்லைன்னா திக்னஸ்னு கூட சொல்லலாம். அந்த லென்த் ஆர் திக்னஸ் டிஎக்ஸ்னு டினோட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு லென்த்தியான சாலிடோட ஒரு எண்ட்ல இருந்து நான் ஹீட்டை பாஸ் பண்றேன். அப்ப இந்த ஹீட்டை இங்க இருக்கிற சாலிட் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் வாங்கிக்கிட்டு எக்ஸைட் ஆகி பக்கத்து மாலிகுல்ஸ் கொடுத்துரும். அப்ப பக்கத்து மாலிகுல்ஸ் ஹீட் ஆயிரும். அது அங்கிருந்து ஹீட்டை வாங்கிக்கிட்டு எக்ஸைட் ஆகி அடுத்த மாலிகுல்ஸ் கொடுக்கும். இப்படியே இங்க இருக்கிற ஹீட்டு மாலிகுலோட சப்போர்ட் ஆர் ஆட்டம்ஸோட சப்போர்ட்ல இல்ல பார்ட்டிகளோட சப்போர்ட்ல அடுத்தடுத்த பார்ட்டிகல் ஆர் மாலிகுலுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அதுதான் கண்டக்ஷன் சொல்றோம். ஸோ எனக்கு இந்த பக்கத்துல இருந்து ஹீட் வருது. நான் சாலிட்ல இருக்கிற ஒரு ஆட்டம் நான் வாங்கி என்ன பண்ணுவேன்னா ஒரு மாதிரி ஜம்ப் ஆகி பக்கத்துல இருக்கிற ஆட்டம் கொடுத்துட்டு நான் இங்க வந்துருவேன். திருப்பி வாங்கி ஒரு ஜம்ப் ஆகி பக்கத்துல இருக்கிற ஆட்டம் கொடுத்துட்டு நான் இங்க வந்துருவேன். பக்கத்துல இருக்கிற ஆட்டம் நான் என்ன பண்ணணும்னா அது அப்படியே பண்ணும். இப்படியே என்கிட்ட இருக்கிற ஹீட் நியர்பைல இருக்கிற ஹீட் அடுத்த நியர்பை, அது அடுத்த நியர்பைன்னு இப்படியே ஹீட் என்ன ஆகும்னா டிரான்ஸ்பர் ஆகும். இதான் டிரான்ஸ்பர் ஆஃப் ஹீட் அப்படின்னு இதே மாதிரி இந்த மாதிரி ஹீட் டிரான்ஸ்பர் ஆகுறத நம்ம கண்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல ஸ்டெடி ஸ்டேட்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அது என்ன ஸ்டெடி ஸ்டேட்? ஸ்டெடி ஸ்டேட்ல நான் ஹீட்டை வாங்க மாட்டேன். நான் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரையும் டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் வாங்க மாட்டேன். வாங்கி நான் கொடுத்தாலும் பக்கத்துல இருக்கிற ஆள் வாங்க மாட்டான். அவன் அடுத்த ஆளுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அதுதான் ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட்ல இந்த கண்டக்ஷன் ரிகார்டிங் ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம நோட் டவுன் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டெடி ஸ்டேட்ல இங்க உள்ள டெம்பரேச்சர் வந்து இந்த 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 இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கல, இந்த பாயிண்ட்ல உள்ள டெம்பரேச்சர் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா இங்க இருக்கிறதோட ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால இங்க டெம்பரேச்சர் டீன்னு எழுதுனா இங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால டி பிளஸ் டிடி அப்படின்னு எழுதியிருக்கேன். டிடிங்கிறது இங்க ஜாஸ்தியா இருக்கிற அமௌண்ட்டை இண்டிகேட் பண்ணுது. இப்போ இங்க 5 டிகிரி செல்சியஸ்னா இங்க 7 இருக்கு அப்படின்னா டிடிங்கிறது வந்து 2 டிகிரி செல்சியஸ்னு அர்த்தம். இப்போ மேட்டர் என்ன அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட்னா இங்கேயும் ஒரே டெம்பரேச்சர் தானே இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கும். ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நாம ஹீட்டை எந்த சைடு கொடுக்குறோமோ அங்க எப்பயுமே கொஞ்சம் சூடா இருக்கும். இந்த பக்கம் நான் எந்த ஹீட்டும் கொடுக்காததுனால இதை கம்பேர் பண்றப்ப இதுல கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த 2 செக்மெண்ட்ல இங்க என்ன டெம்பரேச்சரோ அதோட கொஞ்சம் ஜாஸ்தி டெம்பரேச்சர் இங்க இருக்கு. ஸோ நான் ஹீட் கொடுக்குறேன். ஸோ இதை பேஸா வச்சுக்கிட்டு ஹீட் டிரான்ஸ்பர் ரேட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ண போறேன். எம்பரிக்கல் ஃபார்முலா ப்ரூஃப் கிடையாது. அப்ப ட்ரையல் அண்ட் எரர்ல தான் இந்த ஃபார்முலாவை டெவலப் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எப்பயுமே ஹீட் டிரான்ஸ்பரை நான் கியூன்னு எழுதலாம். ரேட்டுன்னு சொல்லிட்டாவே கீழே டைம் வந்துடும். இதை கியூ பை டி அப்படின்னு கூட டினோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டி கியூ பை டிடின்னு கூட டினோட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் ஒரே அர்த்தம் தான். which is directly proportional to area of cross section of the concerned material and directly proportional to temperature gradient. பிசிக்ஸ்ல கிரேடியன்ட்ங்கிற வார்த்தை வந்துருச்சுன்னா கீழே டிஎக்ஸ் வரும். அதனால ஹீட் டிரான்ஸ்பர் ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தட் கன்சர்ன் மெட்டீரியல் அண்ட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா மேல டெம்பரேச்சர் இருக்கணும், கீழே வந்து
திக்னஸ் ஆர் லென்த் இருக்கணும். அஸ் யூஸ்வல் ப்ரொபோஷனல் தூக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடலாம். அந்த கான்ஸ்டன்ட் கே. இந்த கேவுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு பேரு. ஸோ கண்டக்ஷனுக்கான ஃபார்முலா இதான். கண்டக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளத்துல நம்ம இந்த ஃபார்முலாவை தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளவுதான் மேட்ரு. வேற ஒன்றும் இதுல பயங்கரமா யோசிக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஃபார்முலாவை என்ன பண்ணிக்கோங்கன்னா தெளிவா ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஏன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அது எனக்கு ஓகே ஃபெமிலியர். டிடினா அந்த இன்க்ரீஸ் இன் ஆர் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். டிஎக்ஸ்னா நம்ம சூஸ் பண்ற அந்த லென்த். நீங்க ஃபுல் லென்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லுன்னு கூட போட்டுக்கலாம். கியூங்கிறது நம்ம பாஸ் பண்ற ஹீட், டிங்கிறது டைம் டேக்கன் டு டிரான்ஸ்ஃபர். ஸோ கேவை தவிர மித்த எல்லா டேமும் நம்மளுக்கு ஃபெமிலியர். அதனால இந்த ஃபார்முலால இருந்து நான் கேவை கால்குலேட் பண்றேன். அப்படி கேவை கால்குலேட் பண்ணா எனக்கு கியூ பை டி இன்டூ டிஎக்ஸ் பை ஏடிடின்னு வந்துடும். கியூங்கிறது ஹீட் எனர்ஜி, எனர்ஜியோட யூனிட் ஜூல், டிங்கிறது டைம், டைமோட யூனிட் செகண்ட்ஸ், டிஎக்ஸ்ங்கிறது திக்னஸ் ஆர் லென்த், அதோட யூனிட் மீட்டர், ஏ ஏரியா, அதோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர், டிடிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்ல எஸ்ஐ யூனிட் வராது, பட் ப்ரொஃபஷனல் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கெல்வின், அதனால கெல்வின் எழுதியிருக்கேன். நீங்க செல்சியஸ் கூட போட்டுக்கலாம். ஏன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு எஸ்ஐ யூனிட் வந்து அப்ளிகபிள் கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த ஜூல்ஸ் பெர் செகண்ட்ஸா வாட்ஸ்னு கூட சொல்லலாம். எனர்ஜி பெர் டைம் தான் பவர், அதனால இதை வாட்ஸ்னு கூட சொல்லலாம். அப்போ இது வாட்ஸ். ஒரு மீட்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மேலே போயிடும். இப்போ மீட்டர் இன்வெர்ஸ்னு வந்துடும். இந்த கே மேலே போயிடுச்சுன்னா கே இன்வெர்ஸ்னு வந்துடும். ஸோ நான் கேவை டிஃபைன் பண்ணவோ இல்லை கேவை பத்தி பயங்கரமா யோசிக்கவோ விரும்பல. அது 200% எசென்சியல் கிடையாது. ஆனா கேவோட எஸ்ஐ யூனிட் ஹைலி எசென்சியல். சில நேரங்கள்ல கே தான் கொடுத்துருக்காங்கிறத நாம எஸ்ஐ யூனிட் வச்சுதான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வாட்ஸ்னு எழுதாம அகைன் ஜூல்ஸ் பெர் செகண்ட் எழுதலாம். சில நேரங்கள்ல ஜூலுக்கு பதில் கலோரி கூட இருக்கும். இந்த சாப்டர்ல அடிக்கடி என்ன ஆயிரும் அப்படின்னா கலோரிங்கிற சிம்பல், கலோரிங்கிற யூனிட் வந்து எனர்ஜிக்கு அடிக்கடி உள்ள வந்துடும். அதனால இந்த கேவோட எஸ்ஐ யூனிட்டை கொஞ்சம் மைண்ட்ல ஷார்ப்பா வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த ஃபார்முலா வச்சு கேவோட யூனிட்டை அப்டேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஜூல்ஸ் பெர் செகண்ட்னா வாட்ஸ்னு போடலாம், இல்ல ஜூலை வந்து கலோரின்னு மாத்தலாம். இந்த மாதிரிலாம் மாத்திக்கலாங்கிற அந்த தாட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதான் கண்டக்ஷனுக்கான ஃபார்முலா. இந்த கண்டக்ஷன்ங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வந்து சாலிட்ல தான் அதிகமா நடக்கும். ஸோ அதுவும் ரொம்ப நேரம் நடக்காது. ஸ்டெடி ஸ்டேட் வர வரையும் தான் நடக்கும். ஸ்டெடி ஸ்டேட் வர வரையும் தான் இங்க இருக்கிற ஒரு ஆட்டம்ஸும் ஹீட்டை வாங்கிக்கிட்டு பக்கத்து ஆட்டம் கொடுக்கும். ஸ்டெடி ஸ்டேட் வந்துருச்சுன்னா கொடுக்காது, ஸ்டாப் பண்ணிடும். அப்ப இது ஃபுல்லா சூடா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னதான் சூடா இருந்தாலும் இந்த எண்ட்ல ஸ்லைட்டா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். அதனாலதான் நடுவுல இருக்கிற 2 செக்மெண்ட் எடுக்கிறப்ப இந்த செக்மெண்டோட இதுல டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, ஆர் இந்த செக்மெண்டோட இதுல டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான்ப்பா, இதான் கண்டக்ஷன். இப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏன்னா இப்ப நாம இந்த ஒரு பர்டிகுலர் டைட்டில் என்ன பண்ண போறோம்னா ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணிருங்க. ரொம்ப ஈஸியான கேட்டகரி இது. ஓகே, இப்ப நான் நேரா என்ன பண்றேன்னா இதோட ப்ராப்ளத்துக்குள்ள போறேன். உங்கள்கிட்ட இதுக்கான நோட்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து இப்ப திருக்கிட்டு இருக்க வேணாம். ஏதாவது கரெக்ஷன்னா மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டுக்கான ஃபார்முலா இதான். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்ல கண்டக்ஷனுக்கான ஃபார்முலா இதான். இப்ப நான் ப்ராப்ளத்துக்கு போறேன். ஸோ கண்டக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். The opposite faces of the top of an electric oven are a difference of temperature of 100 degrees Celsius, and the area of top surface and its thickness are 300 centimeter squared and 0.2 centimeter respectively. Find the quantity of heat will flow through the top surface in 1 minute. 1 minuteல எவ்வளவு ஹீட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திக்னஸ், ஏரியா, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், டைம் 1 மினிட், இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. பிராக்கெட்ல கேவோட வேல்யூ கொடுத்து கேவோட எஸ்ஐ யூனிட்டையும் கொடுத்துருக்காங்க. கேவோட வேல்யூ, கேவோட எஸ்ஐ யூனிட். இதை பார்க்குறப்ப கிளியரா தெரியுது அது நாம படிச்ச இந்த கேவை தான் மீன் பண்ணுது. இந்த கே இருக்கிற ஒரே ஒரு ஃபார்முலா இதான். அப்ப இப்ப நான் டிஸ்பிளே பண்ண ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவை தான் அந்த ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணணுங்கிறத ஒரு 3 க்ளூ வச்சு நீ கண்டுபிடிக்கலாம். மொதல் க்ளூ கே. கே கொடுத்துருக்காங்களான்னு பாரு. ஸோ கே கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு நீ ஜட்ஜ் பண்ணிடலாம். இது 1.
ரெண்டாவது க்ளூ என்ன அப்படின்னா லென்த், ஏரியா இல்லைன்னா திக்னஸ், ஏரியா, டெம்பரேச்சர் இதெல்லாம் கிவன் டேட்டால இருக்கும். நிறைய டேட்டாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய டேட்டாஸ், ஹீட் இந்த வார்த்தையெல்லாம் வர மாதிரி இருக்கும். அதை வச்சு நீ கண்டுபிடிக்கலாம். மூணாவது க்ளூ என்ன அப்படின்னா கண்டக்ட்ங்கிற வார்த்தை இருக்கும். அன்பார்ச்சுனேட்டா இந்த ப்ராப்ளத்துல இல்ல. 3 க்ளூவும் ஒரே ப்ராப்ளத்துக்கு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த 3 க்ளூல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அன்டவுட்டட்லி நீ இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணிடலாம்னா எழுதிடலாம். Q by T is equal to KA dt by dx. இந்த ப்ராப்ளத்துல find the quantity of heat will flow. அப்ப எவ்வளவு ஹீட் ஃப்ளோ ஆகும்னு கேக்குறாங்க in 1 minute. அப்ப Q தான் நான் கண்டுபிடிக்கணும். அதனால இந்த ஃபார்முலால இருந்து Q கண்டுபிடிச்சா K into A into dt by dx into T ன்னு வந்துரும். கொஸ்டின்ல K ஓட வேல்யூ 0.2 இருக்கு, எழுதியாச்சு. ஏரியா 300 சென்டிமீட்டர் இருந்தது, அதை மீட்டர் ஸ்கொயர்டா மாத்தணும். அப்ப 300 into 10 power minus 4. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் இருந்தது. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்ல SI யூனிட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த 100 அப்படியே போட்டுடலாம். திக்னஸ் எவ்வளவு இருந்தது அப்படின்னா 0.2 சென்டிமீட்டர்னு இருந்தது. சென்டிமீட்டரை மீட்டரா மாத்திட்டேன். திக்னஸ் ஆர் லென்த்னு கூட சொல்லலாம். டைம் 1 minute. 1 minuteனா 60 seconds. ஸோ சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். எனர்ஜியோட யூனிட் ஜூல். சால்வ் பண்ணி நீ ஆன்சர் எடுத்துக்கலாம், அதெல்லாம் டசன்ட் மேட்டர். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா 100 டிகிரி செல்சியஸை கெல்வினுக்கு மாத்திடுவார். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எப்ப வந்தாலும் யூனிட்ஸ் பார்க்க கூடாது அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா என்ன பண்ணிட்டேன்னா ஹீட் டு சாலிட்ஸ் டைட்டில் நடத்துறப்ப டெம்பரேச்சரை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுல சொல்லிட்டேன், அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. மித்த எல்லா இடத்துலயும் நீ கெல்வினுக்கு மாத்திக்கோ. சில டைட்டில்ல செல்சியஸே மெயின்டைன் பண்ற மாதிரி வரும். செல்சியஸே மெயின்டைன் பண்ற மாதிரியான டைட்டில்ஸ் வரப்ப நான் மென்ஷன் பண்றேன். இந்த டைட்டிலுக்கு நீங்க செல்சியஸ்ல தான் ஃபாலோ பண்ணணும், கெல்வின் மாத்தக்கூடாதுங்கிறது நானே சொல்லிடுவேன். மற்றபடி எல்லா இடத்துலயும் நீ கெல்வின் தான் ஃபாலோ பண்ணும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னா மட்டும் யூனிட்டை பாதர் பண்ணாது. ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கண்டக்ஷன்ங்கிற டைட்டில் பார்த்துருக்கோம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்ல, அது சாலிடுக்கு தான் பாசிபிள். ஸோ இவங்க அது ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சுன்னா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். டவுட் இருந்தா கேட்கலாம், டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு போட்டுருங்க. ஓகே, நோ டவுட் தான் போட்டிருக்கீங்க. நான் ரெண்டாவது ப்ராப்ளத்துக்கு போறேன். செகண்ட் ப்ராப்ளம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சர்க்குலர் ராட் given radius r and length L, each made of same material and whose ends are maintained at same temperature will conduct most heat. கண்டக்ட்ங்கிற வார்த்தை வந்துருச்சு. அவங்க சர்க்குலர் ராட பத்தி பேசுறாங்க. சர்க்குலர் ராடோட ரேடியஸ் ஆர், லென்த் எல். 4 ஆப்ஷன்ல 4 டிஃபரெண்ட் சர்க்குலர் ராடு பத்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா 4 டிஃபரெண்ட் ரேடியஸ், 4 டிஃபரெண்ட் லென்த் இருக்கு. அப்ப 4 டிஃபரெண்ட் ராட் அவங்க 4 டிஃபரெண்ட் ராட் பத்தி அவங்க கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இவங்கள யார் நிறைய ஹீட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க, வில் கண்டக்ட் மோஸ்ட் ஹீட், எந்த ராட் நிறைய ஹீட்டை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்ப கண்டக்ட்ங்கிற வார்த்தை வந்துருச்சோ அப்ப நான் கண்டக்ஷனுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா? Q by T is equal to KA dt by dx. நான் ஜஸ்ட் இந்த Q by T ஹெச்னு மாத்திக்கிறேன், K ரீடைன் பண்றேன். ஏரியாவுக்கு பதில் சர்க்குலர் ராடுங்கிறதுனால πr ஸ்கொயர்னு மாத்திட்டேன். டிடினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதை T1 மைனஸ் T2 ஆர் T2 மைனஸ் T1 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், அது இங்க இஷ்யூ கிடையாது. அப்புறம் dxங்கிறது திக்னஸ் ஆர் லென்த், அது நான் ஃபார்முலா டீச் பண்றப்பே சொல்லிட்டேன். அதனால dxக்கு பதில் நான் Lன்னு மாத்திட்டேன். ஸோ இப்போ ஃபார்முலாவை நான் அப்டேட் பண்ணிட்டேன். இதுல K கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட், இந்த T1 மைனஸ் T2 சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிடியும் கான்ஸ்டன்ட். அதனால H டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R ஸ்கொயர் பை L வருது. K கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட்ங்கிறதுனா உனக்கே புரிஞ்சிருக்கும். T1 மைனஸ் T2 எப்படி கான்ஸ்டன்ட், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எப்படி கான்ஸ்டன்ட், அதை யோசிக்கணும். இவங்க இந்த கொஸ்டின்ல 4 ராட பத்தி பேசியிருக்காங்க. 4 ராடோட எண்ட் டெம்பரேச்சரும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. சேம் மெட்டீரியல் whose ends are maintained at same temperature அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ராடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எண்ட்ல டெம்பரேச்சர் T1, இது டெம்பரேச்சர் T2.
இதே மாதிரி இன்னொரு ராட் இருக்கு, அங்கேயும் T1 T2. இந்த மாதிரி அவங்க கொடுத்திருக்கிற 4 ராடுக்கும் எண்ட்ல சேம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ட் டெம்பரேச்சர்ஸ் ஆர் சேம் அப்படின்னா நீ எப்படி யோசிச்சிருவேன்னா T1 T2 ஈக்குவல்னு யோசிச்சிருவ. அப்படி அர்த்தம் கிடையாது. எண்ட் டெம்பரேச்சர்ஸ் ஆர் சேம் அப்படின்னா அவங்க 4 ராடு சொல்லியிருக்காங்க. 4 ராடுக்கும் ஃபர்ஸ்ட் எண்ட்ல என்ன டெம்பரேச்சரோ அதே தான் மித்த ராடுக்கும், இந்த எண்ட்ல என்ன டெம்பரேச்சரோ அதே தான் மித்த ராடுக்குன்னு அர்த்தம். அதனாலதான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு இந்த ப்ராப்ளத்துல எடுத்திருக்கேன். ஸோ அப்ப சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், கே கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட். ஏன்னா சேம் மெட்டீரியல்னா கே மாறாது. ஸோ அப்ப இவங்கெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால எனக்கு ஹெச் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் பை எல்னு வருது. அப்ப என்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் ஃபார்முலாவை இந்த கொஸ்டினுக்கு சூட்டபிளா அப்டேட் பண்ணிட்டேன். ஆப்ஷன் ஏல ராடு 1ஓட டீடைல் இருக்கு. ராடு 1ஓட ரேடியஸ் 2r0, லென்த் 2l0. இதை அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்றான். அப்ப 2r0 ஹோல் ஸ்கொயர்ட் பை 2l0. ஆப்ஷன் ஏல ஆருக்கு பதில் 2r0, எல்லுக்கு பதில் 2l0. இதை சப்ஸ்டிடியூட் பண்ணா எனக்கு 2r0 ஸ்கொயர்ட் பை l0 ஃபைனல் ஆன்சர் வருது. ஆப்ஷன் பில பாத்தீங்கன்னா ஆருக்கு பதில் 2r0, எல்லுக்கு பதில் l0. இதை சப்ஸ்டிடியூட் பண்றான். ஆருக்கு பதில் 2r0, எல்லுக்கு பதில் l0 அப்படின்னா எனக்கு இங்க இந்த ஃபார்முலால ஆருக்கு பதில் 2r0, எல்லுக்கு பதில் l0 போட்டா 4r0 ஸ்கொயர் பை l0 வருது. அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் சி r0 l0 இருக்கு. ஆப்ஷன் டில r0 2l0 இருக்கு. அதை நான் இங்க ஃபீட் பண்ணணும். அப்ப ஆப்ஷன் சில ஆருக்கு பதில் r0, எல்லுக்கு பதில் l0 போட்டா h டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r0 ஸ்கொயர் பை l0 வருது. ஆப்ஷன் டில r0 2l0 இருந்தது. அப்ப இங்க இருக்கிற ஆருக்கு பதில் 2r0, எல்லுக்கு பதில் 2l0 போட்டா எனக்கு r0 ஸ்கொயர் பை 2l0 ஆன்சர் வருது. ஸோ 4 ஆன்சரையும் கம்பேர் பண்றப்ப ஆப்ஷன் பில உள்ள ஆன்சர் கொஞ்சம் பெருசா தெரியுது. அப்ப ஆப்ஷன் பி ராடு தான் will conduct most heat. ஏன்னா கொஸ்டின்ல அதான் கேட்டிருக்காங்க, எந்த ராட் அதிகமான ஹீட்டை கண்டக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப நான் 4 ராடுக்கும் ஹீட் எவ்வளவு கண்டக்ட் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். இதை கம்பேர் பண்றப்ப ஆப்ஷன் பில தான் 4r0 ஸ்கொயர் பை l0 வருது. மிச்சம் எல்லாத்துலயும் இதோட சின்ன நம்பர் தான் இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ முடிஞ்சிருச்சு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அதான் டைட்டில். அதுல கண்டக்ஷன்ங்கிற ஒரே ஒரு மெத்தடை பார்த்துருக்கோம். அந்த மெத்தட்ல ஒரே ஒரு ஃபார்முலா தான். ப்ராப்ளத்துல அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு க்ளூ இருக்கு. கேவோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க வித் எஸ்ஐ யூனிட், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா கண்டக்ட்ங்கிற வார்த்தை இருக்கும், இல்லைன்னா லென்த், திக்னஸ், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், இந்த மாதிரி டேட்டாஸ் நிறைய இருக்கும். அதை வச்சு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். 2 ப்ராப்ளத்திலையும் நான் சொன்ன க்ளூ கரெக்டா கிளியரா தெரியுது. எல்லா க்ளூவையும் ஐடென்டிஃபை பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு க்ளூ இல்ல 2 க்ளூ தெரிஞ்சாவே இந்த ஃபார்முலா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இப்ப இந்த செகண்ட் ப்ராப்ளம்ல டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, நான் தேர்ட் ப்ராப்ளம் போறேன். கன்சிடர் 2 ராட்ஸ் ஆஃப் சேம் லென்த் அண்ட் டிஃபரண்ட் ஸ்பெசிபிக் ஹீட்ஸ் S1 and S2, thermal conductivities K1 K2 and area of cross section A1 A2, and both having temperature T1, T2 at their ends. If the rate of loss of heat due to conduction are equal, then கீழ இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்? ஸோ கண்டக்ஷனால ஹீட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதான் லாஸ் ஆஃப் ஹீட். அந்த ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் 2 ராடுக்கும் சேம்ட்டாங்க. அப்படின்னா கீழ இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்? 2 ராடுக்கும் சேம் லென்த்ங்கிறாங்க, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேற வேறையா இருக்கு, தெர்மல் கண்டக்டிவிட்டி வேற வேறையா இருக்கு, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வேற வேறையா இருக்கு. 2 ராடுக்கும் எண்ட் டெம்பரேச்சர் சேமா இருக்கு. முதல் ராடுக்கு T1 T2, ரெண்டாவது ராட்லயும் டெம்பரேச்சர் T1 T2. டெம்பரேச்சர்ல மாற்றம் இல்லை. 2 ராடோட ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் டியூ டு கண்டக்ஷன். கண்டக்ஷன்னால என்ன ஆகுதுன்னா ஹீட் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. நம்ம ஹீட் கொடுத்தோம்னா, ஒரு சாலிடுக்கு நம்ம ஹீட் கொடுத்தோம்னா கண்டக்ஷன்னால கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஹீட் கொடுக்கலன்னா அதே கண்டக்ஷன்னால கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் என்ன ஆகும்னா குறையும். வாட் எவர் இட் இஸ், கொஸ்டின்ல கண்டக்ட்ங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஸோ அப்ப அந்த வார்த்தைக்கான ஃபார்முலா என்னன்னு நம்மளுக்கு தெரியும்.
அந்த வச்சு இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Q/T is equal to KA dt by dx. KA இதெல்லாம் ரீடைன் பண்ணிக்கிறேன். dxங்கிறது திக்னஸ் மீன் பண்ணுது. இங்க திக்னஸ்னு சொல்லாம லென்த்னு சொல்லியிருக்காங்க, அதனால எல்லுன்னு போட்டேன். dtனா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அது T1 மைனஸ் T2ன்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்ப 2 ராடுக்கான இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி அது 2 ஈக்குவலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ராடுக்கான ஹீட் ரேட் கண்டக்ஷனும் செகண்ட் ராடுக்கான ஹீட் ரேட் கண்டக்ஷனும் ஈக்குவலா இருக்கு. அதனால ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட்டுக்கான ஃபார்முலாவை எழுதிட்டு 2ஆ பிரிச்சு ராடு 1 ராடு 2ன்னு போட்டு ஈக்குவலுங்கிறதுனால நடுவுல ஈக்குவல் சிம்பிள் போட்டேன். இப்ப சால்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த ஃபார்முலாவை 2 ராடுக்கும் நாம ஃபாலோ பண்ணணும். கிவன் டேட்டா படி 2 ராடோட கேவும் மாறுது. ஃபர்ஸ்ட் ராடுக்கு K1, ரெண்டாவது ராடுக்கு K2. அப்ப K இருக்கிற இடத்துல இங்க K1, K இருக்கிற இடத்துல K2ன்னு போட்டேன். 2 ராடோட ஏரியாவும் மாறுது. அப்ப A இருக்கிற இடத்துல A1, இங்க A இருக்கிற இடத்துல A2. 2 ராடுக்கும் டெம்பரேச்சர் மாறல. அப்ப T1 மைனஸ் T2 அப்படியே ரீடைன் ஆயிரும். கொஸ்டின்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி 2 ராடோட லென்த்தும் ஈக்குவலா இருக்கு. அப்ப எல்லும் என்ன ஆகாதுன்னா மாறாது. அதனால எல் இருக்கிற இடத்துல எல்னே போட்டேன். இப்ப நம்மளுக்கு எல்லும் T1 மைனஸ் T2 கேன்சல் ஆயிரும். அப்படி கேன்சல் ஆயிருச்சுன்னா K1 A1 இஸ் ஈக்குவல் டு K2 A2ன்னு வரும். இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அது இல்லாம கிவன் டேட்டால ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு ஒரு டேட்டா இருக்கு. கண்டக்ஷன் அப்படிங்கிற அந்த டைட்டில்ல நாம படிச்சிருக்கிற ஃபார்முலால ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிற டேர்மே கிடையாது. அதனால நம்ம அந்த டேர்ம் பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓவர் திங்கிங்ல அந்த டேர்மை உள்ள கொண்டு வந்து சொதப்பிடாதீங்க. எப்ப கண்டக்ஷன் வந்தாலும் இதான் ஃபார்முலா. அப்ப அந்த ஃபார்முலால ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி இல்லைன்னா நம்ம அதை பத்தி பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுலயும் க்ளூ கிளியரா இருக்கு. கண்டக்ட்ங்கிற வார்த்தை வந்துருச்சு. நீ ஹீட் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா சூடாகும். நீ ஹீட் கொடுக்கலைன்னா உள்ள இருக்கிற சூடு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அந்த மெத்தடு கண்டக்ஷன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கிவன் டேட்டாவை பார்க்குறப்பையும் தெரியுது. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஏரியா, தெர்மல் கண்டக்டிவிட்டி, அந்த வார்த்தையெல்லாம் கிளியரா வந்திருக்கு. அப்ப இதான் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவை ஈஸியா நீ பிக் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் ஃபார்முலாவை பிக் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் டெஃபினட்டா ஈஸியா தான் இருக்கும். கஷ்டமா இருக்கிறதுக்கு என்ன கிடையாதுன்னா வாய்ப்பே கிடையாது. இதுல டவுட் இருந்தா கேட்கலாம். ஒரு பர்டிகுலர் டைட்டில்ல நீ இதை ஈஸியா டீல் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த சாப்டர்ல வர எல்லா ப்ராப்ளம்ஸையும், இந்த டைட்டில்ல வர எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஈஸியா டீல் பண்ணலாம். நாளைக்கு ஃபுல் போர்ஷன் மெர்ஜ்டு அப்படின்னு வரப்ப கொஞ்சம் கஷ்டப்படுவேன். அதனாலதான் நான் க்ளூவை திருப்பி திருப்பி சொல்றேன். ஸோ இந்த க்ளூஸை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்ட அப்படின்னா இதுக்கு இதான் ஃபார்முலா அப்படின்னு ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபார்முலாவை எழுதிட்டா எனக்கு தெரிஞ்சு இமீடியட்டா ஆன்சர் வந்துடும். ரொம்ப டைம் ஆகாது. நிறைய ஸ்டெப்ஸ் இதுல வராது. ஸோ முடிச்சாச்சுப்பா. கண்டக்ஷன் ஓவர். 3 ப்ராப்ளம் ஓவர். டவுட் இருந்தா கேட்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? Fourth problem. One end of a copper rod of length 1 meter and the area of cross section 10 power minus 3 meters squared is immersed in boiling water and the other end in ice. If the coefficient of thermal conductivity of copper is 92 calorie meter inverse seconds inverse Celsius inverse and the latent heat of ice is 8 into 10 power 4 calorie kg power minus 1, then the amount of ice will melt in 1 minute is. ஒரு காப்பர் ராடோட ஒரு எண்ட பாயிலிங் வாட்டர்ல வச்சிட்டாங்க, இன்னொரு எண்ட ஐஸ்ல வச்சிட்டாங்க. பாயிலிங் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ல இருக்கும், ஐஸ் 0 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ல இருக்கும். அப்ப காப்பர் ராட நீ பாயிலிங் வாட்டர்ல வச்சதுனால காப்பர் ஒரு சூப்பரான கண்டக்டர், ஹீட் கண்டக்டர். அப்ப பாயிலிங் வாட்டர்ல இருந்து ஹீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது ஐஸுக்கு கொடுக்கும். அதனால ஐஸ் மெல்ட் ஆகும். எத்தனை கேஜி ஆஃப் ஐஸ் மெல்ட் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல காப்பர் ராட்ல ஹீட் கண்டக்ட் ஆகுது.
அதை டேட்டா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். லென்த், ஏரியாலாம் கொடுத்துருக்காங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம்னா கண்டக்ஷன் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். கண்டக்ஷனுக்கான ஃபார்முலா என்னவோ அதை யூஸ் பண்ணி சம்திங் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே நேரத்துல இந்த கொஸ்டினுக்கு சூட்டபிளா நம்ம டயக்ராம் போட்டுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நான் அதனால டயக்ராம் போடுறேன். பாய்லிங் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, ஐஸ் 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஒரு காப்பர் ராடை வச்சிட்டேன். அப்ப இங்க இருந்து ஹீட்டை காப்பர் என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணி இங்க கொடுக்கும். அந்த ஹீட்னால இந்த ஐஸ் மெல்ட் ஆகும். அப்ப இங்க இருந்து ஹீட்டை வாங்கி அங்க கொடுக்குது. அப்ப எவ்வளவு ஹீட் அங்க போயிருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். Q/T = KA dt/dx. இதுல இருந்து Q கண்டுபிடிச்சா KA dt/dx × T ன்னு வந்துடும். இந்த K கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 92 கலோரி m/-1 s/-1 c/-1 கொடுத்துருக்காங்க. அப்ப ஜூல்ல சொல்லாம கலோரியில கொடுத்துருக்காங்க. ஜூல்ஸ் பெர் செகண்ட் வராம கலோரி பெர் செகண்ட் இருக்கு. நான் அந்த ஃபார்முலா நடத்துறப்பே யூனிட் இப்படி எல்லாம் வரும், கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த யூனிட் அப்படியே எடுத்துக்கோ. ஏன்னா அடுத்த டேட்டாவும் கலோரியில தான் இருக்கு. 1 கலோரி 1 ஜூல்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை. எல்லாமே கலோரிங்கிறதுனால நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ 92ன்னு கேக்கு பதில் 92 போட்டேன். காப்பர் ராடோட லென்த் 1 மீட்டருங்கிறாங்க. அப்ப டிஎக்ஸ்க்கு பதில் 1 போட்டுடலாம். காப்பர் ராடோட ஏரியா 10⁻³ மீட்டர்² கொடுத்துருக்காங்க, அதை இங்க போட்டேன். அடுத்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வேணும். காப்பர் ராடோட ஒரு எண்டு பாய்லிங் வாட்டர்ல இருக்கு, அது 100 டிகிரி செல்சியஸ். இன்னொரு எண்டு ஐஸ்ல இருக்கு, அது 0 டிகிரி செல்சியஸ். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறப்ப எஸ்ஐ யூனிட் கன்வர்ஷன் தேவையில்லை, அதை பத்தி பாதர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 100ன்னு வந்துடும். 1 மினிட் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப டீக்கு பதில் 60 செகண்ட் போட்டேன். இதை சால்வ் பண்ணா எனக்கு 552 கலோரி எனர்ஜி வருது. அப்ப இந்த பாய்லிங் வாட்டர்ல இருந்து 1 மினிட்ல இவ்வளவு எனர்ஜி என்ன ஆகுதுன்னா இந்த ஐஸுக்கு போகுது. ஐஸ் 0 டிகிரி செல்சியஸ் இந்த ஹீட் எனர்ஜியை வாங்கிக்கிட்டு வாட்டர் 0 டிகிரி செல்சியஸா மாறும். ஐஸ் டு வாட்டர். அப்ப ஐஸ் 0 டிகிரி செல்சியஸ் எனக்கு இங்க இருந்து என்ன ஆகும்னா வாட்டர் 0 டிகிரி செல்சியஸா மாறும். இந்த ஹீட் தான் இங்க போகுது. இதை வாங்கிக்கிட்டு வாட்டர் 0 டிகிரி செல்சியஸா மாறும். அப்ப ஐஸ் டு வாட்டர் 0 டிகிரி செல்சியஸ். ஸோ எனக்கு ஐஸ் டு வாட்டர்னு ஸ்டேட் மாறுது, ஆனா டெம்பரேச்சர் மாறல. போன கிளாஸ்லயே நாம பார்த்தோம், டெம்பரேச்சர் மாறலைன்னா ஹீட்டோட ஃபார்முலா ml. டெம்பரேச்சர் மாறுனுச்சுன்னா mc/dt. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ல பார்த்தாச்சு. ஸோ அப்ப ஹீட்டோட ஃபார்முலா ml. எம்ங்கிறது எவ்வளவு ஐஸ் வாட்டரா மாறுனுச்சுங்கிற அந்த மாஸ். இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப Q/Lன்னு வந்துடும். Q 552 கலோரி, அதை போட்டேன். எல்லோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 8 × 10⁴. இதை சால்வ் பண்ணா எனக்கு M கிடைச்சிடும். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அப்ப கண்டக்ஷன் ஃபார்முலாவும் எனக்கு யூஸ் ஆயிருக்கு. போன கிளாஸ்ல நாம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம், அதுவும் இதுல என்ன இருக்கு அப்படின்னா இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளம், டஃப்னு சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதுதான், நீங்க இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டுங்கிற டைட்டிலையும் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு அப்புறம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சிட்டீங்க. இது எல்லாத்துலயும் எப்பயுமே கொஞ்சம் சென்சிட்டிவா இருந்தீங்க, உங்க மைண்ட்ல அதை ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்ல வந்துச்சுன்னா நீங்க சூப்பரா அட்டன் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா வராது. அவ்வளவுதான்ப்பா. ஸோ இதோட இந்த டைட்டில், இந்த பர்டிகுலர் டைட்டில்ல கண்டக்ஷன்ங்கிற கேட்டகரி முடிஞ்சிருச்சு. டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? சரி, அடுத்து போலாம். அவ்வளவுதான், கண்டக்ஷன் ஓவர். அடுத்து கன்வெக்ஷன். கன்வெக்ஷன்ங்கிற இந்த கான்செப்ட் மோஸ்ட்லி லிக்யூட்ல தான் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு வெசல் இருக்கு, அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு பாட்டம்ல இருந்து ஹீட் கொடுக்குறேன். நான் ஊத்தி இருக்கிற தண்ணியில நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும், நிறைய மாலிகூல்ஸ் இருக்கும். கீழ் லேயர்ல இருக்கிற மாலிகூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை வாங்கிக்கிட்டு வேப்பரைஸ் ஆகி மேல ஓடிடும். அப்படி இங்க இருக்கிற லேயர் ஹீட்டை வாங்கி, இங்க இருக்கிற மாலிகூல்ஸ் எல்லாம் ஹீட்டை வாங்கிக்கிட்டு மேல போயிருச்சுன்னா அந்த இடம் எம்டியா இருக்கும்.
அந்த எம்டி ஸ்பேஸ்ல அந்த லேயருக்கு முன்னாடி இருந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து இறங்கிடும். ஸோ அந்த வாட்டர் பார்ட்டிகல் திருப்பி ஹீட்டை வாங்கிக்கிட்டு மேல போயிடும். அப்ப அங்க ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற வாட்டர் பார்ட்டிகல் கீழே இறங்கிடும். இந்த மெத்தட் தான் கன்வெக்ஷன். கண்டக்ஷனுக்கும் கன்வெக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டக்ஷன்னா இப்ப ஹீட் இங்கிட்ட இருந்து வருதுன்னா நான் வாங்கி பக்கத்து ஆள்கிட்ட கொடுத்துருவேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். மேபி ஜம்ப் பண்ணுவேன், இல்ல எக்ஸைட் ஆவேன், இப்படி குதிப்பேன். அதுதான் பண்ணுவேனே தவிர ஃபைனலா நான் என் லொகேஷன்ல தான் இருப்பேன். ஸோ நான் வாங்கி அங்க கொடுத்துருவேன். கன்வெக்ஷன்ல அப்படி கிடையாது. நான் ஹீட்டை வாங்கிக்கிட்டு வேப்பரைஸ் ஆகி வெளியே ஓடிடுவேன். அப்ப இந்த இடம் எம்டியா இருக்கும். இந்த எம்டி ஸ்பேஸ்ல இங்க இருக்கிற ஆள் உள்ள வந்துருவாங்க. ஸோ அப்புறம் அவங்க ஹீட் வாங்கிக்கிட்டு வேப்பரைஸ் ஆகி போயிட்டாங்கன்னா திருப்பி எம்டி ஆகும். அந்த எம்டி ஸ்பேஸ்ல அடுத்த ஆள் வந்துருவாங்க. இது கன்வெக்ஷன். இந்த கன்வெக்ஷன்ங்கிற டெக்னிக் வந்து லிக்யூட்ஸ்ல பாசிபிள். பட் பை லக் கன்வெக்ஷன்ல நம்மளுக்கு எந்த ஃபார்முலாஸும் நம்ம சிலபஸ் படி கிடையாது. ஸோ கன்வெக்ஷன் எப்படி நடக்கும், எதுல நடக்கும், இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிளே உனக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த மெத்தட் ரேடியேஷன். ரேடியேஷன்னா என்ன? இப்ப என் பாடி பயங்கர சூடா இருக்கு. என் பாடியில இருந்து ரீசனே இல்லாம அப்படியே வெளியே ஹீட் டிசிபேட் ஆயிட்டே இருக்கும். இதுதான் ரேடியேஷன். ஜஸ்ட் என்கிட்ட இருக்கிற ஹீட் அப்படியே வெளியே என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நாம ரேடியேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ரேடியேஷன் சம்பந்தமா சில ஃபார்முலாஸ் இருக்கு, சில டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாஸையும் டேர்ம்ஸையும் படிச்சிட்டோம், பிளஸ் அதோட எஸ்ஐ யூனிட்டையும் ஒழுங்கா படிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா நாம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அது ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஸோ அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்ல 3 மெத்தட்: கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கன்வெக்ஷன்ல எதுவும் கிடையாது நம்மளுக்கு. கண்டக்ஷன்லயும் ரேடியேஷன்லயும் தான். கண்டக்ஷன்ல ஒரே ஒரு ஃபார்முலா தான், அதுல ப்ராப்ளம்ஸ் பிடிச்சாச்சு. இப்ப ரேடியேஷன்ல 2 ஃபார்முலா நம்மளுக்கு மெயினா வரும். ஒயின்ஸ் லான்னு ஒண்ணு வரும், ஸ்டீஃபன் லான்னு ஒண்ணு வரும். நான் ஸ்ட்ரெயிட்டா அந்த ஃபார்முலாவை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இதான் நம்மளோட அடுத்த டைட்டில், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். கன்வெக்ஷன் ஹைலி பாசிபிள் ஒன்லி இன் லிக்யூட்ஸ். ஸோ ஃப்ளூயிட்ஸ்னு கூட சொல்லலாம். கேஸ்ல கூட இதே ஆக்டிவிட்டி தான் நடக்கும். பட் இது சம்பந்தமா எந்த ஃபார்முலாஸும் நம்மளுக்கு கிடையாது. ரேடியேஷன்னா ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வித்தவுட் எனி மெட்டீரியல் மீடியம். ஒரு பாடி ஆர் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஹீட்டு அப்படியே வெளியே என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா எஸ்கேப் ஆயிட்டே இருக்கும். ஒரே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா போதும், பாடியோட டெம்பரேச்சர் வந்து என்வாயர்மெண்ட் டெம்பரேச்சரோட அதிகமா இருக்கணும். அப்படின்னா பாடியில இருந்து ஹீட் என்ன ஆயிட்டு இருக்கும்னா வெளியே போயிட்டே இருக்கும். அதை தான் நம்ம ரேடியேஷன் சொல்றோம். இதுல முக்கியமான சில டேர்ம்ஸை படிக்கணும். அதை நல்லா சென்சிட்டிவா படிச்சாதான் அது ரிலேட்டடா வர சில ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு என்ன சில ஃபார்முலாஸும் புரியும். அப்பதான் ப்ராப்ளம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பாக்குறப்ப எனர்ஜி பெர் டைம் பெர் ஏரியா, இதோட யூனிட் என்னன்னு நம்ம கொஞ்சம் கரெக்டா படிக்கணும். எனர்ஜியோட யூனிட் ஜூல், பெர் டைமோட யூனிட் செகண்ட்ஸ், ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர், ஜூல்ஸ் பெர் செகண்ட் வாட்ஸ்னு கூட சொல்லலாம். இதுல எனர்ஜி பெர் டைம் பெர் ஏரியாங்கிற டேர்ம் சில புக்ல சிம்பிளா எனர்ஜி எனர்ஜின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ரேடியேஷன்ங்கிற டைட்டில் எனர்ஜின்னு சொன்னாங்கன்னா எனர்ஜி ரேடியேட்டட், எனர்ஜி அப்சார்ப்டு, எனர்ஜி டிசிபேட்டட் இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா அது ஜஸ்ட் எனர்ஜியை மீன் பண்ணல, எனர்ஜி பெர் டைம் பெர் ஏரியாவை மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ ஒண்ணு அதாவது ஒரு டேம், அந்த டேமோட யூனிட்டை நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஹைலைட் பண்ணிருக்கேன். இன்னும் உள்ள போக போக இதோட கிளாரிட்டி உங்களுக்கு தரேன். ஸோ அடுத்து நான் ஒரு புதுசா ஒரு டேமே உள்ள எடுத்துட்டு வரேன், விச் இஸ் அப்சார்ப்சிவ் பவர். இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுல எவ்வளவு எனர்ஜி படுது, பட்டதுல எவ்வளவு அப்சார்ப் ஆயிருக்கு, இந்த ரேஷியோ தான் அப்சார்பிங் பவர். இதை ஏ சஃபிக்ஸ் லாம்டாங்கிற சிம்பல்ல டினோட் பண்ணலாம். எவ்வளவு எனர்ஜி படுது, அதுல எவ்வளவு அப்சார்ப் பண்ணிருக்கு, இந்த ரேஷியோ தான் பவர். எனர்ஜி எனர்ஜி பெர் டைம் பெர் ஏரியான்னு சொல்லலாம். பிசிக்ஸ்ல டினாமினேட்டர்ல டேம் வந்துச்சுனாவே எழுதுறப்ப யூனிட் டைம் யூனிட் ஏரியா அப்படிங்கிற வார்த்தையா எழுதுவாங்க. வெறும் டைம் வெறும் ஏரியான்னு சொல்லாம யூனிட் டைம் யூனிட் ஏரியாங்கிற ஸ்டேட்மெண்டா மாத்தி எழுதுவாங்க. அதனால நிறைய பேர் யூனிட் ஏரியா யூனிட் டைம்னா எப்படி யோசிச்சிருவாங்கன்னா 1 மீட்டர் ஸ்கொயர் 1 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் யோசிச்சிடாத. ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுப்போம், உங்க கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு டேபிள் தெரியுது.
இந்த டேபிள்ல எவ்வளவு பட்டுச்சு, அதுல எவ்வளவு அப்சார்ப் ஆயிருக்கு. அப்ப அப்சார்ப் ஆன எனர்ஜி, இன்சிடென்ட் எனர்ஜி, இந்த ரேஷியோ தான் என்ன அப்படின்னா அப்சார்பிங் பவர். ஆனா யோசிச்சு பாரு, டேபிள் பெருசா இருந்தா, டேபிள் சின்னதா இருந்தா, ரொம்ப நேரம் பட்டுச்சுன்னா, கம்மி நேரம் பட்டுச்சுன்னா, அப்ப ரிசல்ட்ல வேரியேஷன்ஸ் வரும். அதனாலதான் எவ்வளவு டைம் பட்டிருக்கு, எவ்வளவு ஏரியால பட்டிருக்கு, அதையும் உள்ள என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சேர்த்துக்கிறாங்க. அதனால இங்க ஜஸ்ட் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு டேர்மை வச்சு ரேடியேஷன் படிச்சிட முடியாது. அந்த எனர்ஜி எவ்வளவு டைம் பட்டுச்சு, எவ்வளவு ஏரியால பட்டிருக்கு, பட்டதுல எவ்வளவு அப்சார்ப் ஆயிருக்கு ஃபார் தட் டைம் ஃபார் தட் ஏரியா அப்படின்னு நாம என்ன பண்ணணும், யோசிக்கணும். இந்த ரேஷியோ தான் அப்சார்பிங் பவர் ஏ லாம்டா. வெறும் எனர்ஜின்னு சொன்னா இந்த டைட்டில் ரேடியேஷன்ங்கிற டைட்டில்ல மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ்ல மீனிங்லெஸ்ஸா இருக்கும். அதனாலதான் எனர்ஜி பெர் டைம் பெர் ஏரியான்னு நான் சேர்த்து சொல்றேன். அதனாலதான் இதோட யூனிட் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அப்ப மேலையும் வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர், கீழையும் வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர்னா இந்த பர்டிகுலர் டேர்ம் அப்சார்பிங் பவருக்கு நோ யூனிட் தான் வரும். ஸோ இதான் அப்சார்பிங் பவர். இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் நாம படிக்கணும். அப்சார்பிங் பவருக்கு என்ன யூனிட்னு கேட்பாங்க. பவர்னு வந்துருச்சு, அப்ப வாட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் எழுதிடுவாங்க. அப்சார்பிங் பவருக்கு நோ யூனிட். ஸோ இந்த மாதிரி இப்ப நான் நடத்துற டேர்ம்ஸ் வந்து இந்த லெசன்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஒரு லெசன் இருக்கு. அதுல வந்து நம்ம நிறைய டேர்முக்கு யூனிட், டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லாம் கண்டுபிடிப்போம். அதை வச்செல்லாம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அந்த இடத்துக்கு இந்த வார்த்தையை பார்த்தா ஓகே இதுக்கு நோ யூனிட் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு படிச்சிருந்தா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா ரேடியேஷன்ல மட்டும் நான் முன்னாடியே எது முக்கியமான டேர்ம் அதோட யூனிட் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த கான்செப்ட் டேர்ம்ஸ் என்ன பண்றேன்னா ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. இது அப்சார்பிங் பவர். அதே மாதிரி எமிசிவ் பவர்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பாடியில இருந்து எவ்வளவு ஹீட் எனர்ஜி எமிட் ஆச்சு பெர் டைம் பெர் ஏரியா, அதான் எமிசிவ் பவர். ஸோ எனர்ஜி எமிட்டட் பெர் டைம் பெர் ஏரியா, அதான் எமிசிவ் பவர். இதை இ லாம்டான்னு எழுதும். இதோட யூனிட் என்ன வரும் பாருங்க. எனர்ஜி பெர் டைம் பெர் ஏரியா, எனர்ஜிக்கு ஜூல், பெர் டைமுக்கு செகண்ட்ஸ், பெர் ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்டு, ஜூல்ஸ் பெர் செகண்ட்னா வாட்ஸ். அப்ப இதான் இதோட யூனிட். பாருங்களேன், எமிசி பவர்னா ஜஸ்ட் வாட்ஸ் யூனிட் கிடையாது, வித்தியாசமா இருக்கு பாருங்க யூனிட். அதை தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். அதனால இந்த பர்டிகுலர் டைட்டில்ல டேர்ம்ஸ் படிக்கிறதோட அதோட யூனிட்டை நீ நல்லா படிச்சுக்கிறணும். ஏன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டர்ல கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. நீ அரைகுறையா படிச்சிருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகும், கரெக்டா படிச்சா கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாடியில எவ்வளவு எனர்ஜி படுது ஒரு பர்டிகுலர் டைம்ல ஆன் பர்டிகுலர் ஏரியா, அதுக்கும் அதுல எவ்வளவு அப்சார்ப் ஆயிருக்கோ அதே டைம் அதே ஏரியால எவ்வளவு அப்சார்ப் ஆயிருக்கோ அந்த ரேஷியோ தான் அப்சார்பிவ் பவர். அப்ப நான் தான் ஒரு பாடி, என்கிட்ட சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி படுது ஒரு பர்டிகுலர் டைம் என்னோட ஏரியாவுக்கு. ஸோ நான் அதுல சம்திங் என்ன பண்ணிருக்கேன்னா அப்சார்ப் பண்ணிருக்கேன் அதே டைம் அதே ஏரியால. ஸோ இது அப்சார்பிவ் பவர். நான் இப்ப அப்சார்ப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா எமிட் பண்றேன். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம்ல என் ஏரியாவுக்கு நான் எவ்வளவு எமிட் பண்ணிருக்கேன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எமிசிவ் பவர். ஸோ இதை தான் நான் இ லாம்டான்னு சொல்றேன். ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னா வாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் ஜூல்ஸ் பெர் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு வருது. ஸோ இதான் என்னது எமிசிவ் பவர். இந்த அப்சார்பிங் பவருக்கும் எமிசிவ் பவருக்கும் ஒரு ரேஷியோ போட்டா அது கான்ஸ்டன்டா இருக்கும். எமிசிவ் பவர் பை அப்சார்பிங் பவர் ரேஷியோ வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும். இதுக்கு பேர் கிர்ச்சாஃப்ஸ் லா. சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. கிர்ச்சாஃப்ஸ் லா இன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். இதான் ரேடியேஷன்ங்கிற டைட்டில்ல கிர்ச்சாஃப்ங்கிற சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்ஜெக்டுக்கு நீங்க சைஸ் பெருசா எடுத்துக்கிட்டாலும் சின்னதா எடுத்துக்கிட்டாலும் மீடியமா எடுத்துக்கிட்டாலும் இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சு பார்த்தா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஸோ இந்த ரேஷியோ வந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் குண்டா இருந்தாலும் என்னோட பாடிக்கு இந்த எமிசிவ் பவர் அப்சார்பிவ் பவர் ரேஷியோ இப்படிதான் இருக்கும். நான் ஒல்லியா இருந்தாலும் என்னோட பாடிக்கு எமிசிவ் பவர் அப்சார்பிவ் பவர் ரேஷியோ இப்படிதான் இருக்கும். நான் வந்து குண்டா இருக்கா, ரொம்ப நேரம் ஹீட் பட்டாலும் எமிசிவ் அப்சார்பிவ் பவரோட ரேஷியோ இப்படிதான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஹீட் பட்டாலும் இல்ல ஹீட் வெளியே போனாலும் அப்பயும் இந்த ரேஷியோ என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் நம்பர் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வரும், மாறி மாறி வராது அப்படின்னு கிர்ச்சாஃப் சொல்றாரு. இது ஒரு கிர்ச்சாஃப் லா. அதாவது இப்ப நான் ரவுண்ட் பண்ணி இருக்கிறது ஒரு கிர்ச்சாஃப் லா. இது ஒரு கிர்ச்சாஃப் லா. இன்னொரு லா இருக்கு. பிளாக் பாடியோட எமிசிவ் பவர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இது ரெண்டாவது கிர்ச்சாஃப் லா. பிளாக் பாடியை பொறுத்தவரையும் அப்சார்பிங் பவர் வந்து 1.
ஏன்னா பிளாக் பாடியை பொறுத்தவரையும் என்ன பட்டுச்சோ அது எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிடும். அப்ப இந்த ரேஷியோ 1 ஆயிரும். அப்ப இங்க நீங்க ஏ லாம்டாவுக்கு பதில் 1 போட்டா வெறும் இ லாம்டா தான் வரும். அதனால இந்த கான்ஸ்டன்ட் யாருக்கு ஈக்குவலா இருக்கலாம் அப்படின்னா, ப்ராபபிளி ஒரு பிளாக் பாடி, ஒரு பெர்ஃபெக்டான பிளாக் பாடியா இருந்ததுன்னா அதோட எமிசிவ் பவருக்கு உனக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஈக்குவலா இருக்கலாம். ஸோ இதை தான் கிர்ச்சாஃப் லான்னு சொல்லலாம். 2 முக்கியமான விஷயங்கள் அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, பெர்ஃபெக்ட் பிளாக் பாடிக்கு அப்சார்பிங் பவர் 1ங்கிறாரு. பெர்ஃபெக்ட் பிளாக் பாடியோட எமிசிவ் பவர் ஆல்வேஸ் கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பிளாக் பாடியா இல்லாம நீ எந்த பாடி எடுத்துக்கிட்டாலும் எமிசிவ் பவருக்கும் அப்சார்பிங் பவருக்குள்ள ரேஷியோ ஆல்வேஸ் கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்ட்டு கிர்ச்சாஃப் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் சில ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், அதுவும் பர்டிகுலரா ரேடியேஷன்ங்கிற டைட்டில்ல சொல்றாரு. இதான் கிர்ச்சாஃப் லா. இப்ப நான் மொத்தம் 3 டேர்ம் பத்தி பேசியிருக்கேன். என்னென்ன டேர்ம்? அப்சார்பிங் பவர், எமிசிவ் பவர், அந்த ரேஷியோ கான்ஸ்டன்ட்ங்கிற கிர்ச்சாஃப் லா, எமிசிவ் பவர் ஆஃப் பிளாக் பாடி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற இன்னொரு கிர்ச்சாஃப் லா. இது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம்ல இன்வால்வ் ஆகல. இப்ப நம்ம படிச்ச எந்த டேர்முமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுவரையும் நான் பார்த்த வரையும் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் போர்டு எக்ஸாம்லயும் ப்ராப்ளம்ஸ் தான் கன்வெர்ட் ஆகல. பட் இப்ப நம்ம படிச்ச சில டேர்மோட யூனிட்ஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற லெசன்ல உள்ள நுழைஞ்சு குழப்பி விட்டுருக்கு. சரியா படிக்கலைன்னா குழம்பிடுவோம். நம்ம கரெக்டா இங்க படிச்சிருந்தோம்னா இதோட யூனிட்ஸ் எல்லாம் என்ன நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த லெசன்ல நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா கன்ஃபியூஷன் வராது. ஸோ அப்ப இதுவரையும் படிச்சது மேபி இந்த பர்டிகுலர் சாப்டருக்குன்னு சொல்ல வேணாம், நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்க்காண்டி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணியாச்சு அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். அப்ப ரேடியேஷன்ல இருக்கிற அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, இல்ல அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்ன? 2 லா ரேடியேஷன்ல இருக்குப்பா. இன்னும் 2 லா இருக்கு. ஒன்னு ஒயின்ஸ் லான்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஸ்டீஃபன்ஸ் லான்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு பாடி, என்கிட்ட இருந்து ஹீட் டிசிபேட் ஆயிட்டு இருக்கு. ஹீட்டுங்கிறது எனர்ஜி. எனர்ஜிக்கு பிளாங்க் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஹெச் நியூ. பிளாங்க் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. இது நீங்க கெமிஸ்ட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ நியூனா ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சினா ஸ்பீட் பை வேவ் லென்த்னு எழுதலாம். அப்ப எனர்ஜில கண்டிப்பா வேவ் லென்த் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டார் வருது. ஸோ அந்த வேவ் லென்த்தையும் அந்த பாடியோட டெம்பரேச்சரையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட் தான் ஒயின்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேவ் லென்த்தோட யூனிட் மீட்டர், லாம்டா சஃபிக்ஸ் எம்னா மேக்ஸிமம் வேவ் லென்த்னு அர்த்தம். ஸோ அதோட யூனிட் மீட்டர், டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின். அப்ப மீட்டர் கெல்வின்னா என்ன அப்படின்னா ஒயின்ஸ் லாவுக்கான ஒயின்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கான எஸ்ஏ யூனிட். இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாப்பா. ஒயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, ஒயின்ஸ் லா அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா ஒயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லான்னு கூட சொல்லலாம். ஒரு ஹாட் பாடி ஹீட்டை டிசிபேட் பண்ணுது. ஹீட் ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜில வேவ் லென்த்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு. அந்த வேவ் லென்த்தையும் அந்த ஹாட் பாடியோட டெம்பரேச்சரையும் மல்டிப்ளை பண்ணா வர ரிசல்ட் ஒயின்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஒயின்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நீங்க மக்கப் பண்ணிடணும். 2.898 into 10⁻³ ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியா எஸ்ஏ யூனிட் எழுதிடலாம். இது ஒயின்ஸ் லா. இந்த லா பயங்கரமா ப்ராப்ளத்துல இன்வால்வ் ஆகும். ரேடியேஷன் அப்படிங்கிற டைட்டில் நிறைய டைம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த லா பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குன்னா வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு லா இருக்கு. அகைன் ஒரு ஹாட் பாடி இருக்கு. அது ஹீட்டை டிசிபேட் பண்ணுது. அந்த ஹீட் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் பவர் 4. அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை தூக்கிட்டா ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இதை ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இந்த லா ஸ்டீஃபன்ஸ் லா. ஸோ இதுல எனர்ஜினா ஜஸ்ட் எனர்ஜி கிடையாது. எனர்ஜி பெர் டைம் பெர் ஏரியா, அதோட யூனிட் வாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ மறந்துடாதீங்க, எனர்ஜினா நிறைய பேர் வெறும் எனர்ஜி ஜூல் அப்படின்னு நினைச்சுக்குவேன். கிடையாது, எனர்ஜி பெர் டைம் பெர் ஏரியா. அதனால இதோட யூனிட் என்ன அப்படின்னா வாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஒரு ஹாட் பாடி எனர்ஜியை டிசிபேட் பண்ணுது. அந்த எனர்ஜியும் அந்த பாடியோட 4th பவர் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ப்ரொபோர்ஷனலை தூக்கிட்டா ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட் தான் ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதோட வேல்யூ இதான். இந்த ஃபார்முலால இருந்து சிக்மாவோட யூனிட் கண்டுபிடிச்சா இப்படி வரும். ஏன்னா ஈக்கு வாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு. T⁴ இங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னா T⁻⁻4ன்னு வரும். அப்ப கெல்வின் பவர் -4ன்னு எஸ்ஐ யூனிட் வரும். ஸோ இதான் எஸ்ஐ யூனிட். ஸோ இது ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. இது ரெண்டையும் மறந்துடாதீங்க, இல்லைன்னா ஃபார்முலாவை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலால இருக்கிற ஈங்கிறது ஜஸ்ட் எனர்ஜி கிடையாது. எனர்ஜி டிசிபேட்டட் ஆர் எனர்ஜி ரேடியேட்டட் பெர் டைம் பெர் ஏரியா அப்படின்னு அர்த்தம். பெர் டைம் பெர் ஏரியாங்கிறத பெர் யூனிட் டைம் பெர் யூனிட் ஏரியா அப்படி கூட என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். ஸோ இந்த 2 லா பேஸ்டு ப்ராப்ளம் தான்ப்பா ரேடியேஷன்ல இம்பார்ட்டன்ட். அப்போ ஓவராலா
கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன்ல பாத்தீங்கன்னா 3 ஃபார்முலா தான். கண்டக்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா, ரேடியேஷன்ல ஒயின்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் லான்னு ஒரு ஃபார்முலா, ஸ்டீஃபன்ஸ் லான்னு ஒரு ஃபார்முலா. அப்ப எந்த ஃபார்முலாவை பிக் பண்ணணுங்கிறது கிவன் டேட்டால இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க கிளியரா கண்டுபிடிச்சிடலாம். கண்டக்ஷன்ல நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளம் பார்த்தாச்சு. எந்த ஃபார்முலா பிக் பண்ணணுங்கிறது இல்ல எப்படி கண்டக்ஷன் ஃபார்முலா பிக் பண்ணணுங்கிற க்ளூ கொடுத்துட்டேன். அதே மாதிரி அடுத்து ரேடியேஷன்ல ப்ராப்ளம்ஸ் பாக்குறப்ப அந்த க்ளூ உங்களுக்கு கரெக்டா கிடைச்சிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கன்ஃபியூஷன் என்ன ஆகாதுன்னா ஆகாது. ஆனா நான் நிறைய டைம் நான் டெஸ்ட் இன்விஜுவலேஷன் பண்றப்ப இந்த கொஸ்டின் பர்டிகுலரா பசங்க அட்டன் பண்றாங்களா அப்படின்னு செக் பண்ணிருக்கேன். அட்டன் பண்ண மாட்டாங்க. இந்த டைட்டிலே மறந்துடுறான். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய பசங்க மறந்துடுறாங்க. நீ மறந்துடாத. ஸோ 3 ஃபார்முலா தான். இது இல்லாம இன்னொரு அடிஷனல் சின்னதா ஒரு கான்செப்ட் வரும். மொத்தமே 4 ஃபார்முலா தான். ஸோ ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா படிச்சிடலாம். ஒரு 1 ஹவர்ல என்ன பண்ணிடலாம்னா படிச்சிடலாம். ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலாஸ் கம்மியா இருக்கு. ஃபார்முலாவோட அப்பியரன்ஸ் சிம்பிளா இருக்கு. அப்போ ப்ராப்ளமும் சிம்பிளாவும் கம்மியாவும் தான் இருக்கும். டஃபா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த 2 ஃபார்முலாவும் லா பேஸ்டு ஃபார்முலா. லா பேஸ்டு ஃபார்முலா அப்படின்னா பேக்கப்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருப்பாங்க. பட் நாம அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த லாவுக்கான ஃபார்முலா என்னவோ அதை மட்டும் படிச்சா போதும். ஸோ அப்போ ஃபார்முலாவோட எவிடன்ஸ் ஆர் ப்ரூஃபை நாம தேட வேண்டிய நெசசிட்டி கண்டிப்பா ஸ்டடி பர்பஸ்ல கிடையாது. ரிசர்ச் பர்பஸ்ல வேணா தேடலாம். இங்க நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ முடிஞ்சிருச்சு. ஒயின்ஸ் லாவும் ஸ்டீஃபன்ஸ் லாவும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் போலாமா? சரி, இப்போ ப்ராப்ளத்துக்குள்ள போவோம். ஸோ இந்த டைட்டில்ல ப்ராப்ளம் நம்பர் 4. A block body is at 727 degrees Celsius. It's emit energy at rate which is proportional to. Temperature கொடுத்துட்டு எனர்ஜி கேட்டாங்கன்னா ஸ்டீஃபன்ஸ் லா. ஸ்டீஃபன்ஸ் லா படி E is equal to sigma T power 4. அப்ப E directly proportional to T power 4. ஸ்டீஃபன்ஸ் லால டெம்பரேச்சரை கெல்வின்ல தான் எடுக்கணும். ஒயின்ஸ் லாலையும் டெம்பரேச்சரை கெல்வின்ல தான் எடுக்கணும். அப்ப 727 டிகிரி செல்சியஸை கெல்வினா மாத்துறதுக்கு நான் ஒரு 273 ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணா எனக்கு 1000 வருது. பவர் 4 ரீடைன் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப சாதாரணமான ஒரு ஒன்லைன் கொஸ்டின் தான். ஸோ க்ளூ இதான். டெம்பரேச்சர் கொடுத்துட்டு எனர்ஜி. அவங்க சொல்ற எனர்ஜி வந்து எனர்ஜி பெர் டைம் பெர் ஏரியா. அதை எனர்ஜி ரேட் பெர் ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனர்ஜி பெர் டைம்னா எனர்ஜி ரேட்டு, கீழே டைம் வந்துருச்சுனாவே ரேட்டு, அதனால எனர்ஜி ரேட் பெர் ஏரியா அப்படியெல்லாம் சொல்லலாம். ஸோ அப்படி சொல்லிட்டாங்கன்னா டெம்பரேச்சர் கொடுத்துட்டு எனர்ஜி ஆர் எனர்ஜி பெர் டைம் பெர் ஏரியா ஆர் எனர்ஜி ரேட் பெர் ஏரியா இல்ல பவர் பெர் ஏரியா இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்கன்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டீஃபன்ஸ் லான்னு தான் அர்த்தம். கிவன் டேட்டால டெம்பரேச்சர், அதை வச்சு எனர்ஜினா ஸ்டீஃபன்ஸ் லான்னு அர்த்தம். ஸோ அதோட ஃபார்முலா வச்சு ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ 4th கொஸ்டின் ஓவர். அடுத்து 5th கொஸ்டின். A and B are two closely spaced concentric spheres and are considered as block bodies. They are maintained at temperature 300 Kelvin and 400 Kelvin respectively. Calculate the net rate of energy transfer between two spheres. A, B னு 2 ஸ்பியர் இருக்கு. 2 பக்கத்துல இருக்கு. ஸோ நான் தான் ஸ்பியர் A, நீ ஸ்பியர் B. ஸோ நம்ம 2 பேருமே பிளாக் பாடி. ஏன் டெம்பரேச்சர் 300 கெல்வின், உங்க டெம்பரேச்சர் 400 கெல்வின். 2 பக்கத்துல இருக்கு. டெம்பரேச்சர் தான் டேட்டாவா இருக்கு. நெட் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் கேட்டிருக்காங்க. இப்ப நான் ஒரு பிளாக் பாடி, என்னோட டெம்பரேச்சர் 300. நான் என்ன பண்ணுவேன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜியும் வெளியே அனுப்பிச்சிருவேன். ஏன்னா பிளாக் பாடியோட நேச்சர் தான் இருக்கிறது எல்லாத்தையும் அனுப்பிச்சிரும். அதே மாதிரி நீ ஏதாவது கொடுத்தா நான் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுவேன். அப்ப என்னோட ஹீட் எனர்ஜி எல்லாத்தையும் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். உன்னோட ஹீட் எனர்ஜி நான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுறேன். அப்ப அட் தி எண்டு என் டெம்பரேச்சர் 400 மாறிடும். ஸோ அடுத்து உனக்கு என்ன நடக்கும்?
நீ உன்னோடதெல்லாம் எமிட் பண்ணிடுவ, ஒன்னு விடாம என்னோடதை அப்சர்வ் பண்ணிடுவ. அப்ப ஏன் ஹீட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணதுனால ஓன் டெம்பரேச்சர் இப்ப 300 மாறிடும். ஸோ ஏன் டெம்பரேச்சர் 300 இருந்தது 400 மாறுது. ஸோ அதே மாதிரி ஓன் டெம்பரேச்சர் 400 இருந்தது 300 மாறுது. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு உன்னோடதை ஃபுல்லா வாங்கிக்குவேன். நீ அதே மாதிரி ஃபுல்லா எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு என்னோடதை ஃபுல்லா வாங்கிக்குவேன். அப்படிதான் நடக்கும். அப்ப இதுல நெட்டா என்ன அளவுக்கு எனர்ஜி டிரான்ஸ்பர் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. சோ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நான் எவ்வளவு கொடுத்திருக்கேன், என்னோட எனர்ஜி என்ன, சிக்மா டி பவர் 4. அப்ப சிக்மா 300 பவர் 4. நான் இதை வெளியே அனுப்புறேன். எதை வாங்குறேன்? ஒன்ட்ட இருக்கிற எனர்ஜியை வாங்குறேன். உன்னோட டெம்பரேச்சர் என்னன்னா 400. அப்போ உன் எனர்ஜியை நான் எப்படி எழுதலாம்? சிக்மா 400 பவர் 4ன்னு எழுதலாம். சோ நான் சிக்மா 300 பவர் 4ங்கிற எனர்ஜியை கொடுத்துட்டு சிக்மா 400 பவர் 4ங்கிற எனர்ஜியை வாங்குறேன். சோ எனக்கு என்ன நடந்திருக்கோ அதே தான் உனக்கு நடந்திருக்கும், ரிவர்ஸ்ல நடந்திருக்கும். அப்ப நான் கொடுத்தது வாங்கினது இதை கழிச்சிட்டோம்னா நெட் டிரான்ஸ்பர் ரேட்டு கிடைச்சிரும். ஸோ அதை தான் இப்ப நான் டிஸ்பிளே பண்ண போறேன். அதை ஜஸ்ட் ஒன்லைன்ல நான் டிஸ்பிளே பண்ணிடுவேன். அவ்வளவுதான். சிக்மா இன்டூ 400 பவர் 4 மைனஸ் 300 பவர் 4. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா சிக்மா டிஏ பவர் 4 என்னோட எனர்ஜி, இது சிக்மா டிபி பவர் 4 உன்னோட எனர்ஜி. ஸோ என்னோடதை நான் கொடுத்துருவேன், உன்னோடதான் வாங்கிடுவேன். ஸோ கழிச்சா எனக்கு எவ்வளவு ஹீட் டிரான்ஸ்பர் நெட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ கழிக்கிறப்ப எது பெருசோ அதுல இருந்து சின்னதா கழிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் இந்த சிம்பிள் டிஃபரன்ஸ் போட்டிருக்கேன். சிக்மாவோட வேல்யூ 5.67 இன்டூ 10 பவர் மைனஸ் 8. பெரிய டெம்பரேச்சர் 400, சின்ன டெம்பரேச்சர் 300, பவர் 4 இருக்கு. ஸோ 4th பவருக்கு ப்ராப்பரா எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். இதான்ப்பா இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். ஸோ அகைன் கொஸ்டின் பார்த்துட்டு சொல்யூஷன் பார்த்தவொடனே உனக்கு கொஸ்டின் இன்னும் பெட்டரா புரிஞ்சிடும். ஸோ டஃபாவோ அன்ஈஸியாவோ கண்டிப்பா இருக்காது. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சிம்பிள் ப்ராப்ளம் தான். டெம்பரேச்சர், ஹீட் டிரான்ஸ்பர், டெம்பரேச்சர், ஹீட் டிசிபேட்டட், இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னாவே ஸ்டீஃபன்ஸ் லா தான். ஸோ அதை வச்சு ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். ஓகே, 6th ப்ராப்ளத்துக்கு போவோம். 6th ப்ராப்ளம். A block body at 1227 degrees Celsius emits radiations with maximum intensity of wavelength 5000 Armstrong. If the temperature of the body is increased by 1000 degrees Celsius, the maximum intensity of wavelength will be observed at அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு பிளாக் பாடியோட டெம்பரேச்சர் இதான். அப்ப வெளியே வர்ற ஹீட் எனர்ஜியோட, பிளாக் பாடி ஹீட்டை எமிட் பண்ணும். ஹீட்டுங்கிறது எனர்ஜி. பிளாங்கோட கான்செப்ட் படி எனர்ஜியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹெச் நியூ. நியூனா ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சினா சி பை லாம்டா. அப்ப ஹீட் எனர்ஜில ஒரு வேவ் லென்த் இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் 1227 டிகிரி செல்சியஸா இருக்கிறப்ப வேவ் லென்த் 5000 ஆம்ஸ்ட்ராங். டெம்பரேச்சர் ஒரு 1000 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ வேவ் லென்த் என்ன? இதான் கொஸ்டின். டெம்பரேச்சர், வேவ் லென்த், இந்த வேர்ட் வந்துருச்சுனாவே ஒயின்ஸ் லா. ஒயின்ஸ் லா படி வேவ் லென்த் இன்டு டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு ஒயின்ஸ் கான்ஸ்டன்ட். சிச்சுவேஷன் 1ஓட வேவ் லென்த்தை லாம்டா 1 எழுதுறான். சிச்சுவேஷன் 1ஓட டெம்பரேச்சரை T1 எழுதுறான். இஸ் ஈக்குவல் டு ஒயின்ஸ் கான்ஸ்டன்ட் B. சிச்சுவேஷன் 2ஓட வேவ் லென்த்தை லாம்டா 2 எழுதுறான். சிச்சுவேஷன் 2ஓட டெம்பரேச்சரை T2 எழுதுறான். இஸ் ஈக்குவல் டு அகைன்ஸ் ஒயின்ஸ் கான்ஸ்டன்ட் B. ரெண்டு தடவையுமே ஒயின்ஸ் கான்ஸ்டன்ட் தான் வருது ரைட் சைட்ல. ரைட் சைடு கான்ஸ்டன்ட் ஈக்குவல். அப்ப லெஃப்ட் சைடு ஈக்குவல், ஈக்குவேட் பண்ணிட்டான். இதுல லாம்டா 1ஓட வேல்யூ வந்து 5000 ஆம்ஸ்ட்ராங்னு கொடுத்துருக்காங்க, எழுதிட்டான். T1 எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1227 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை கெல்வினுக்கு மாத்தினா 1500. லாம்டா 2ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப T2 கீழே வந்துடும். T2 ஏற்கனவே T1ஓட 1000 அதிகமாகுது. அப்போ 1227 டிகிரி செல்சியஸோட 1000 டிகிரி செல்சியஸ் அதிகமாச்சுன்னா 2227 டிகிரி செல்சியஸ்னு வரும். அதை கெல்வினுக்கு மாத்தினா 2500 கெல்வின் வந்துடும். ஒயின்ஸ் லாலையும் ஸ்டீஃபன்ஸ் லாலையும் டெம்பரேச்சரை நீங்க கெல்வின்ல தான் மெயின்டைன் பண்ணணும், மறந்துடாதீங்க.
இதையும் கேன்சல் பண்ணா 2ன்னு வரும். 2 into 1500 3000 ஆம்ஸ்ட்ராங்னு வந்துடும். ஸோ கொஸ்டின் ரொம்ப கிளியரா இருக்கு. கொஸ்டின்ல இருக்கிற க்ளூவை பாக்குறப்ப இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணுங்கிற ஐடியா ரொம்ப ஈஸியா கிடைக்குது. ஏன்னா வேவ் லென்த் டெம்பரேச்சர். அப்ப வேவ் லென்த் டெம்பரேச்சர் வந்துருச்சுனாவே ஒயின்ஸ் லா. அப்ப ஒயின்ஸ் லா வச்சு ஈஸியா ஆன்சர் எடுக்கணும். ஸோ முடிஞ்சிருச்சு. டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? கிளியராப்பா? அடுத்து போலாமா? ஓகே. ஸோ அடுத்த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 32. சாரி, ப்ராப்ளம் நம்பர் 8. இது பார்த்தாச்சு நம்ம. அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 9. இது கொஞ்சம் முக்கியமான ப்ராப்ளம். தி பவர் ரேடியேட்டட். நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஒரு பர்டிகுலர் டைட்டில் எனர்ஜி ரேடியேட்டட், எனர்ஜி டிசிபேட்டட், பவர் ரேடியேட்டட், எனர்ஜி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா ஒரே அர்த்தம் தான். அந்த எனர்ஜி ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது அர்த்தம். ஸ்டீஃபன்ஸ் லாவை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சம்டைம்ஸ் வேவ் லென்த்தை பத்தி பேசிட்டாங்கன்னா ஒயின்ஸ் லாவை யூஸ் பண்ண அர்த்தம். அவங்க கொடுக்குற இந்த வார்த்தைகள்ல சின்ன சின்ன கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா என்ன கன்ஃபியூஷன் வந்தாலும் ஃபார்முலா மாறாது. தி பவர் ரேடியேட்டட் பை a block body A is EA and the maximum energy radiated was at wavelength lambda A. அப்ப பவர் ஆர் எனர்ஜியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. வெளியே வர்ற எனர்ஜியோட வேவ் லென்த்தையும் கொடுத்துட்டாங்க. தி பவர் ரேடியேட்டட் பை அனதர் பிளாக் பாடி பி இஸ் EB. EB is equal to N into EA அப்படின்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கொடுத்துருக்காங்க. தி ரேடியேட்டட் எனர்ஜி வாஸ் அட் மேக்சிமம் வேவ் லென்த் lambda A by 2. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் N அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல 2 பிளாக் பாடி பத்தி பேசியிருக்காங்கப்பா. ஒன்னு A, இன்னொன்னு B. ஏவோட பவர் EA, வேவ் லென்த் lambda A. பியோட பவர் EB, வேவ் லென்த் lambda A by 2. அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். EB is equal to NEA. ஸ்டீஃபன்ஸ் லா படி எனர்ஜி EB is equal to sigma into TB power 4னு எழுதலாம். N ரீடைன். EAக்கு பதில் sigma into TA power 4னு எழுதலாம். ஸோ அவங்க கொடுத்திருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரிலேஷன்ஷிப்ல ஸ்டீஃபன்ஸ் லாவை அப்டேட் பண்ணிருக்கேன். ஏன்னா பவர் ரேடியேட்டட், எனர்ஜி ரேடியேட்டட் இப்படி எல்லாம் சொல்லிட்டாவே ஸ்டீஃபன்ஸ் லா தான். அதனால இந்த ஸ்டீஃபன்ஸ் லாவை என்ன பண்ணிருக்கேன்னா அப்டேட் பண்ணிருக்கேன். அதே நேரத்துல வேவ் லென்த் பத்தி பேசியிருக்காங்க. வேவ் லென்த் பத்தி பேசிட்டாங்கன்னாவே ஒயின்ஸ் லா வந்துடும். ஒயின்ஸ் லா என்ன? செம சிம்பிள். என்ன ஒயின்ஸ் லானா என்ன? இங்க பாருங்க. lambda m into t is equal to ஒயின்ஸ் கான்ஸ்டன்ட் B. பிளாக் பாடி ஏவை பொறுத்தவரையும் லாம்டாவோட வேல்யூ lambda A. பிளாக் பாடி ஏவோட டெம்பரேச்சர் TA. பிளாக் பாடி B பொறுத்தவரையும் லாம்டாவோட வேல்யூ lambda A by 2னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சரை நான் TBன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா lambda A கேன்சல் ஆயிரும். TA is equal to TB by halfனு வந்துடும். TA is equal to TB by half. ஆர் TB கண்டுபிடிச்சா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2TA வந்துடும். இந்த இடத்துல 2 வராது, தப்பா எழுதியிருக்கேன். ஸோ TB கண்டுபிடிச்சா 2TA வந்துடும். இது அப்படியே நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஏன்னா நான் ஒயின்ஸ் லா யூஸ் பண்ணிருக்கேன். ஒயின்ஸ் லாவோட ரைட் சைடு ஒயின்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் டைமும் ஒயின்ஸ் லா தான், செகண்ட் டைமும் ஒயின்ஸ் லா தான். பிளாக் பாடி ஏவுக்கும் ஒயின்ஸ் லா தான் அப்ளை பண்ணிருக்கேன். பிளாக் பாடி பிக்கும் ஒயின்ஸ் லா தான் அப்ளை பண்ணிருக்கேன். ஒயின்ஸ் லா படி 2 டைமும் வர கான்ஸ்டன்ட் ஈவனா தான் இருக்கும். அதனாலதான் நடுவுல ஈக்குவல் போட்டிருக்கேன். ஸோ இப்ப சால்வ் பண்ணா TB will become as 2TA. இங்க இருக்கிற TBக்கு பதில் 2TAன்னு சப்ஸ்டிடியூட் பண்றான். சிக்மா சிக்மா கேன்சல் ஆயிரும். அப்ப 2TA whole power 4 is equal to N into TA power 4னு வந்துடும். ஸோ அப்ப 2 power 4 TA power 4 is equal to N into TA power 4. TA power 4 TA power 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா N is equal to 2 power 4னு வரும். 2 power 4ங்கிறது 16. இந்த மாதிரி ஒயின்ஸ் லாவையும் ஸ்டீஃபன்ஸ் லாவையும் மர்ஜ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் நிறைய டைம் நீட் AAPMT எக்ஸாம்ல ரிப்பீட் ஆயிருக்குப்பா. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய டைம் இது ரிப்பீட் ஆயிருக்கு. இதே மாடல்ல சம் நம்பர்ஸ் வச்சோ இல்ல வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் வச்சோ கேட்டிருக்காங்க. ஒயின்ஸ் லாலையும் ஸ்டீஃபன்ஸ் லாலையும் ஒரு பேராமீட்டர் பொதுவா இருக்கு, அது டெம்பரேச்சர். அதனால ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கிறப்ப ப்ராப்ளமும் கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும்.
அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்ட்ரகிள் ஆகலாம். அதனாலதான் இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறைய டைம் வருது. இப்ப இந்த கொஸ்டினை ரீட் பண்றப்ப பாருங்களேன், பவர் ரேடியேட்டடும்பாங்க, மேக்சிமம் எனர்ஜி இங்க ரேடியேட்டருங்கிறாங்க, ஒரு தடவை பவருங்கிறாங்க, ஒரு தடவை எனர்ஜிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு அவங்க கொஸ்டினை குழப்ப பார்ப்பாங்க. வேவ் லென்த்ங்கிற வேர்ட் வந்துருச்சுன்னா ஒயின்ஸ் லா, பவர் ரேடியேட்டட், பவர் டிசிபேட்டட், எனர்ஜி ரேடியேட்டட், எனர்ஜி டிசிபேட்டட் இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க, எனர்ஜி ரேட் இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ஸ்டீஃபன்ஸ் லா. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த வார்த்தையெல்லாம் போட்டாலும் வேவ் லென்த்னு வந்துட்டதுனால ஒயின்ஸ் லா அப்படின்ட்டு அந்த வார்த்தைகளை வச்சே என்ன லா அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிடலாம், ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9 ஓவர். டவுட் இருந்தா கேட்கலாம். கொஸ்டின் நம்பர் 9 ஓவர். டவுட் இருந்தா கேட்கலாம். ஸோ அப்ப கண்டக்ஷன் அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்தாச்சு. கன்வெக்ஷன்ல நம்மளுக்கு ஃபார்முலாஸ் கிடையாது. ரேடியேஷன்ல ஃபண்டமெண்டலா சில டேர்ம்ஸ் பத்தி நாம படிச்சிருந்தாலும், அப்சார்பிங் பவர், எமிசிவ் பவர், கிர்ச்சாஃப்ஸ் லா அப்படியெல்லாம் நம்ம படிச்சிருந்தாலும் அல்டிமேட்டா ஃபார்முலாங்கிறது ஒயின்ஸ் லா, ஸ்டீஃபன்ஸ் லா தான். அதை பேஸ் பண்ணியும் அதை மெர்ஜ் பண்ணியும் ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. இது இல்லாம இந்த ரேடியேஷன்ங்கிற டெக்னிக்ல நியூட்டன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவரோட வியூல நியூட்டன் கூலிங் லா அப்படின்னு ஒரு கான்செப்டா சொல்றாரு. அது என்ன நியூட்டன் கூலிங் லா? ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணியை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும், அந்த தண்ணியில இருக்கிற ஹீட் வெளியே போயிருக்கும். இது எவ்வளவு டெம்பரேச்சர் குறையுது, எவ்வளவு ஹீட் வெளியே போகுது அப்படிங்கிறத ஒரு ப்ராஸ்பெக்டா வச்சுக்கிட்டு நியூட்டன் ஒரு ஸ்டோரி, ஒரு லாவை என்ன பண்றாருன்னா கிரியேட் பண்றாரு. அந்த நியூட்டன் கூலிங் லாவுக்கான ஃபார்முலா என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் பார்க்கறது, அதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த நியூட்டன் கூலிங் லா டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் ஒரு வெசல் எடுத்துக்கிறேன். அந்த வெசலுக்கு பேர் தான் கலோரிமீட்டர். இதுதான் அந்த வெசல். கலோரிமீட்டர் நான் சொல்லிட்டாவே கண்டிப்பா ஒரு தெர்மோமீட்டர் உள்ள இருக்கும் டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு. இதுல சூடான லிக்யூட் இருக்கு. இந்த லிக்யூடோட மாஸ் வந்து m. இந்த வெசல் இருக்கு பாத்தீங்களா கலோரிமீட்டர், அதோட மாஸ் வந்து m1. லிக்யூடோட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி S. கலோரிமீட்டரோட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி S1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட டைம்ல எவ்வளவு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும், இதுல இருக்கிற ஹீட் வந்து வெளியே போயிடும். ஒரு குறிப்பிட்ட டைம்ல சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வெளியே போயிடும். அப்ப இது சில்லுன்னு மாறிடும். அததான் ரேட் ஆஃப் கூலிங்னு சொல்றோம். நியூட்டன் இதை தான் கண்டுபிடிச்சாரு. ரேட் ஆஃப் கூலிங் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் கலோரிமீட்டர் அண்ட் சரௌண்டிங்ஸ். ஸோ இதான் நியூட்டன் கண்டுபிடிச்சது. அதை எப்படி கண்டுபிடிச்சாரு, அதுதான் ரிசர்ச். கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பெரிமெண்ட் செய்வாங்க, யோசிப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. பாருங்களேன், இந்த கலோரிமீட்டரை தொங்க விட்டுருப்பாங்க அந்த இடத்துல, தரையில வைக்க மாட்டாங்க. தரையில வச்சா அது வழியா ஹீட் போற லாஜிக் வேற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப கவனமா தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்காங்க. ஸோ அவர் கண்டுபிடிச்சது இதான். இதுல இருக்கிற ஹீட் வெளியே போக போக இது கூல் ஆகும். விச் இஸ் ரேட் ஆஃப் கூலிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் கலோரிமீட்டர் அண்ட் சரௌண்டிங்ஸ். சரி, ரேட் ஆஃப் கூலிங்னா என்ன? வெளியே போற ஹீட் ரேட்னு வந்துருச்சு. அப்ப லெஃப்ட் சைட்ல Q/T எனக்கு வந்துடும். ரேட் ஆஃப் கூலிங்னா Q/T வந்துடும். ஏன்னா வெளியே போற ஹீட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், ரேட் ஆஃப் கூலிங்னு சொல்றோம். ரேட்னு இருக்கிறதுனால கீழே டைம் வந்துடும், ஹீட்டுங்கிறதுனால Q. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படியே வச்சிருக்கேன். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்ங்கிறதுனால நடுவுல மைனஸ் போட்டேன். சரௌண்டிங் டெம்பரேச்சரை T0 எடுத்திருக்கேன். கலோரிமீட்டருக்கு 2 டெம்பரேச்சர் வரும்பா. எப்படின்னா, நீங்க இப்ப இனிஷியலா பாக்குறப்ப ஒரு டெம்பரேச்சர் காமிப்பீங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற ஒரு டெம்பரேச்சர் காமிக்கும். ஏன்னா 5 நிமிஷத்துல இங்க இருக்கிற ஹீட் டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். அப்ப இனிஷியலா உள்ள டெம்பரேச்சர் கலோரிமீட்டர்ல T1, கடைசியா இருக்கிறது T2. சோ எனக்கு இங்க ஜஸ்ட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் கலோரிமீட்டர் அண்ட் சரௌண்டிங்ல இருக்கு. அதனால நியூட்டன் என்ன பண்ணிட்டாருன்னா கலோரிமீட்டர்ல 2 டெம்பரேச்சர் தெரியுதா, ரெண்டுக்கும் ஆவரேஜ் போட்டார். சோ இனிஷியலா எவ்வளவு இருக்கு, கடைசியா எவ்வளவு இருக்கு, by 2 போட்டாரு. இதுதான் கலோரிமீட்டர் டெம்பரேச்சர். மைனஸ் T0ங்கிறது சரௌண்டிங் டெம்பரேச்சர். நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்க.
T1 இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் கலோரிமீட்டர். ஆரம்பத்துல இந்த தண்ணி ஆர் அந்த லிக்யூடோட டெம்பரேச்சர் என்னவோ அது T1. நீங்க இங்க என்ன டைம் போடுறீங்களோ 5 நிமிஷம்னா 5 நிமிஷம், 10 நிமிஷம்னா 10 நிமிஷம், 3 நிமிஷம்னா 3 நிமிஷம், அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அது ஃபைனல் டெம்பரேச்சர். அதான் T2னா ஃபைனல் டெம்பரேச்சர் கலோரிமீட்டர் ஆஃப்டர் டைம் T. T0ங்கிறது சரௌண்டிங் டெம்பரேச்சர். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்துல சூடான தண்ணி வச்சுட்டு அங்க நின்னுகிட்டு இருந்தா என்ன ஆகும்னா, அந்த தண்ணியில இருக்கிற ஹீட்லாம் வெளியே போக போக சரௌண்டிங் ஹீட் ஆயிரும்னு நினைக்கிறோம். சரௌண்டிங் ஹீட் ஆகாதுப்பா. சரௌண்டிங் மட்டும் ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பாத்ரூம்ல நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்றோம்னா எப்பயுமே பாத்ரூம் சூடா இருக்கணும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப என்ன நடந்திருக்கு? இப்ப இங்க ஒரு வெசல் வச்சிருக்கேன், நல்லா சூடான தண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த வெசல்ல இருக்கிற அந்த ஹீட் வந்து வெளியே டிரான்ஸ்பர் ஆகுது. அது டிரான்ஸ்பர் ஆகி போறப்ப நீ அங்க நின்று இருந்தா அவனுக்கு சூடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. உனக்கு சூடா இருக்கிற மாதிரி லைட்டா ஃபீல் ஆகுறதுனால சரௌண்டிங் சூடாயிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அது ஜஸ்ட் போயிட்டே இருக்கும். சோ ஒரு ஹாட் வாட்டர்னால வந்து உங்களுக்கு சரௌண்டிங் சூடாகுது அப்படின்னா, நைட்டு எல்லாரும் என்ன பண்ணிடலாம், ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணி சரௌண்டிங்ஸே வந்து குளிர்காலத்துல பயங்கரமா சரௌண்டிங்ஸே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்ப வந்து நம்ம கொஞ்சம் நார்த் சைட்லாம் போயிட்டோம்னா பயங்கர டெம்பரேச்சரா இருக்கு. நான் ஒரு சூடா இருக்கிற இல்ல ஒரு ஹீட்டர் இருக்கிற பகுதியில உட்கார்ந்து நான் ஓரளவு என்னைய சர்வே பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடலாமே தவிர, ஒரு ஹீட்டர் ஒரு இடத்துல இருக்கிறதுனால சரௌண்டிங் டெம்பரேச்சர் மாறிடும், சரௌண்டிங் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ சரௌண்டிங்ல இருக்கிற டெம்பரேச்சர்லாம் அவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியாது. சரௌண்டிங் டெம்பரேச்சரை மாத்துற எபிலிட்டி சன்னுக்கு தான் உண்டு. ஒரு வெசல்ல இருக்கிற ஹாட் வாட்டருக்குலாம் கிடையாது. ஸோ அதனால சரௌண்டிங் டெம்பரேச்சர் சப்போஸ் 25 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்களேன். 5 நிமிஷத்துக்கு முன்னாடியும் 25 தான், 5 நிமிஷத்துக்கு அப்புறமும் 25 தான். பெருசா சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. கலோரிமீட்டர் டெம்பரேச்சர் தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற இந்த வாட்டரோட ஹீட் வெளியே டிசிபேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த டெம்பரேச்சர் தான் மாறுமே தவிர சரௌண்டிங் டெம்பரேச்சர் மாறாது. அப்புறம் ப்ரொபோர்ஷனாலிட்டியை தூக்கிட்டு ஒரு கே போட்டுக்கலாம். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி இந்த ஃபார்முலால பாருங்களா, ப்ரொபோர்ஷனலை தூக்கிட்டு ஒரு கே போட்டேன். ஸோ அதை இங்க எழுதிட்டேன். ஸோ ரைட்ஸ் இந்த கே போட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற T1 பிளஸ் T2 பை 2 மைனஸ் T0 நான் அப்படியே ரீடைன் பண்றேன். லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு அப்படின்னா, டினாமினேட்டர்ல இருக்கிற T நான் அப்படியே ரீடைன் பண்ணிருக்கேன். பாருங்க இந்த ஃபார்முலால உள்ள டினாமினேட்டர் T ரீடைன் பண்ணிருக்கேன். நியூமரேட்டர்ல Qன்னு இருக்கு. Qனா ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியை கால்குலேட் பண்றதுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டில ஒரு ஃபார்முலா இருக்கு, MSDT. இந்த ஃபார்முலா நாம எங்க படிச்சோம் அப்படின்னா, என்னைக்கு தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணோமோ அன்னைக்கு முதல்ல படிச்ச ஃபார்முலா இதுதான். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டிங்கிற டைட்டில்ல இதை நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாவை இங்க அப்டேட் பண்றேன். ஸோ இது வந்து மாஸ் ஆஃப் லிக்யூட், ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் லிக்யூடு. இது மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர், ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் கலோரிமீட்டர். ஸோ எம்எஸ்ஆ இருக்கிறதுல 2 போர்ஷன் இருக்கு, லிக்யூட் இருக்கு, கலோரிமீட்டர் இருக்கு. ரெண்டையும் சேர்த்துட்டேன். அப்புறம் டிடினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். எது பெருசோ அதுல இருந்து சின்னதை கழிச்சிடணும். ஆரம்பத்துல டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும், கடைசியா டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும். அதனால டிடிக்கு பதில் T1 மைனஸ் T2. ஸோ மற்றபடி இந்த ஃபார்முலால இருக்கிற ப்ரொபோர்ஷனாலிட்டியை தூக்கிட்டு கே போட்டிருக்கேன். மிச்ச சிம்பிள்ஸ் மிச்ச டேர்ம்ஸ் எல்லாம் நான் அப்படியே என்ன பண்ணிருக்கேன்னா ரீடைன் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அடுத்த அப்டேட். இதுல இருந்து கே கண்டுபிடிச்சா எம்எஸ் பிளஸ் M1S1 இன்டூ T1 மைனஸ் T2 பை T ஹோல் டிவைடட் பை T1 பிளஸ் T2 பை 2 மைனஸ் T0 வருது. இந்த கே ஃபார்முலாவை நீ மக்கப் பண்ணிட்டனா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் பேஸ்டு ப்ராப்ளம்ஸை நீ சால்வ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளவு நேரம் நான் நடத்தின தியரிய நீ சப்போஸ் உன்னால சில இடங்கள்ல புரிஞ்சுக்க முடியல, சில இடங்கள்ல அன்ஈஸியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணா கூட, இல்ல ஃபியூச்சர்ல நீ இதை மறந்துட்டா கூட, எனக்கு கே ஃபார்முலா தெரிஞ்சா போதும், நியூட்டன்ஸ் லா பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஸோ நியூட்டன் லா பேஸ்டு ப்ராப்ளம், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸுக்கு பயங்கர நாலேஜ் எல்லாம் வேணுங்கிற அவசியம் கிடையாது. ப்ராப்ளம் ரீட் பண்றப்பே புரிஞ்சிடும், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ப்ராப்ளம் அப்படின்னு புரிஞ்சிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. நான் ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்றேன், டீச் பண்ணி காமிக்கிறேன். ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், அந்த ப்ராப்ளம் பாருங்க, பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அப்படி டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் திருப்பி இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ப்ராப்ளம்குள்ள போறேன். Certain quantity of water cools from 70 degrees Celsius to 60 degrees Celsius in first 5 minutes and 54 degrees Celsius in next 5 minutes. The temperature of surrounding is. கிளியரா இருக்கு பாருங்க. மொதல் 5 நிமிஷத்துல 70ல இருந்து 60 குறைஞ்சிருச்சு டெம்பரேச்சர் தண்ணிக்கு. அடுத்த 5 நிமிஷத்துல 60ல இருந்து 54 குறைஞ்சிருச்சு. அப்ப சரௌண்டிங் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி இல்ல ஒரு சாலிடு இல்ல ஏதோ ஒரு பொருளோட டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, சரௌண்டிங் டெம்பரேச்சர் கண்டுபிடிங்க.
டைம் கண்டுபிடிங்க. இப்படியெல்லாம் இருந்ததுன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா படி கேவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ms plus m1s1 into t1 minus t2 by t whole divided by t1 plus t2 by 2 minus t0. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் பேஸ்டு ப்ராப்ளத்துல 2 சிச்சுவேஷன் இருக்கும். 2 சிச்சுவேஷன்லயும் நீங்க கே கண்டுபிடிக்கணும். கே கான்ஸ்டன்ட், அதனால கண்டுபிடிச்ச கேவை ஈக்குவேட் பண்ணிடலாம். அதனால நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஃபார்முலா எப்ப எழுதினாலும் அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு நான் 2ஆ பிரிச்சிருவேன். சிச்சுவேஷன் 1லையும் நான் கே தான் கண்டுபிடிக்க போறேன். சிச்சுவேஷன் 2லையும் நான் கே தான் கண்டுபிடிக்க போறேன். கே கான்ஸ்டன்ட், அதனால நடுவில் ஈக்குவல் போட்டான். இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ப்ராப்ளத்துல 99.99% இந்த ms plus m1s1 டேட்டா இருக்காது. அதனால நீங்க அப்படியே வச்சுக்கலாம். ms plus m1s1 இங்கிட்ட அப்படியே வச்சுக்கலாம், இங்கிட்ட அப்படியே வச்சுக்கலாம். சிச்சுவேஷன் 1ல 70ல இருந்து 60ஆ குறையுது. அதனால 70 minus 60. அதுக்கான டைம் 5 minutes. 5 minutes செகண்ட்ஸா மாத்திட்டேன். அதனால 5 into 60. சிச்சுவேஷன் 2ல 60ல இருந்து 54ஆ குறையுது. அதனால t1க்கு பதில் 60, t2க்கு பதில் 54. அப்ப 60 minus 54. இதுவும் 5 minutesல தான் நடந்திருக்கு. அதனால tக்கு பதில் 5 minutes. மினிட்ஸை செகண்ட்ஸா மாத்துறதுக்கு ஒரு 60. அப்புறம் இந்த ஹோல் டிவைடட் பை போட்டாச்சு. அப்புறம் கீழே சிச்சுவேஷன் 1ல t1 plus t2 by 2. சிச்சுவேஷன் 1ல t1 70, t2 60. அப்ப 70 plus 60 by 2. சிச்சுவேஷன் 2ல t1 60, t2 54. அப்ப 60 plus 54 by 2. மைனஸ் ரீடைன் பண்றேன், t0 ரீடைன் பண்றேன். t0 தான் சரௌண்டிங் டெம்பரேச்சர். இப்ப நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துடும். ms plus m1s1 ரெண்டு சைடும் கேன்சல் ஆயிரும். 5 into 60 ரெண்டு சைடு கேன்சல் ஆயிரும். 70 minus 10ங்கிறது 60ங்கிறது 10. 60 minus 54ங்கிறது 6. அப்ப 10 by இதை சால்வ் பண்ணா 65 minus t0 வரும். 6 by இதை சால்வ் பண்ணா 57 minus t0 வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 570 minus 10 t0 is equal to 390 minus 6 t0 வருது. இதை அங்கிட்டு கொண்டு போய் சால்வ் பண்ணா 4 t0 வந்துடும். இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 180 வருது. இதுல இருந்து t0 கண்டுபிடிச்சா 45 டிகிரி செல்சியஸ்னு வருது. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்ல டெம்பரேச்சரை செல்சியஸ்ல தான் மெயின்டைன் பண்ணும், கெல்வின் கன்வர்ஷன் கிடையாது. அவ்வளவுதான். ஸோ இதோட இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துருச்சு. இப்ப இந்த கொஸ்டின், இந்த சொல்யூஷன் இதை பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. நோ டவுட்னா இன்னைக்கு கிளாஸ் ஓவர், முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த டைட்டில் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் கூட அந்த நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நோ டவுட்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். டவுட் இருந்தா கேட்கலாம். ரொம்ப ஈஸியான டைட்டில் தான். கண்டக்ஷன் ஒரு ஃபார்முலா, ரேடியேஷன்ல ஸ்டீஃபன்ஸ் லா, ஒயின்ஸ் லா 2 ஃபார்முலா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்னு ஒரு ஃபார்முலா. இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்ல இன்னொரு ப்ராப்ளம் நான் அடிஷனலா என்ன பண்ணிருப்பேன்னா நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன், அதை பாருங்க. அது இல்லாம ஒரு 2 ப்ராப்ளம் ஜென்ரலா இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்டு எனர்ஜி கிடைச்சா எவ்வளவு தூரம் நடக்கலாம், அந்த மாதிரி ஜென்ரலா இருக்கிற மாதிரி இருக்கும். அது உனக்கு பார்த்தாவே புரியும். மொத்தம் 13 ப்ராப்ளமோ 12 ப்ராப்ளமோ இருக்கும். நான் 10 நடத்தியிருக்கேன். அதனால மிச்சம் இருக்கிறத நீ என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லைன்னா லாக் அவுட் ஆயிடும்.